ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை. அதில் வந்து சில கதாபாத்திரங்கள் சில கதையை வந்து காட்சியாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேரக்டர் மூலமாக அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும். அது சில டைரக்ஷன் உத்தியில் அது ஒரு விதமான உத்தி. அதை தான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம். பெரும்பாலும் காவல்துறை அப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க அல்லது டிஎஸ்பி எஸ்பி அது மாதிரி பார்ப்பாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் வந்து நிறையா ப்ளே பண்ணோம். அதிகாரிகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும், லோக்கல் இருக்கவங்களோடையும் ஒத்து போகணும், உளவும் பார்க்கணும், உளவும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கணும், ரகசியத்தையும் சொல்லணும். இப்படி எல்லாத்தையுமே கட்டிக்காக ஒரு என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற சில பல ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம்னா என்னோட சினிமா போலீஸ். அது இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். இது இந்த படத்துல வந்து நான் கௌதமன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமா தங்கற்பு சென்ற ஒப்பந்தம் இருந்து அப்பப்போ எப்போயாவது பார்த்துக்கிறோம், பேசுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு அங்கே போராட்டம், அங்கே போராட்டம், இங்கே போராட்டம், ஏடா எங்கே போனாலும் போராடிட்டே இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது 2010 ஏதோ பாப்பா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அப்போ நான் ஒரு நண்பனாக கேட்டேன், உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா, உன்னால என்ன ஐடியாவில் நீ அரசியல் போகிற? அப்போ சீமான் வரப்போறாரு, அது வேற விஷயம், அதோட கம்பேர் பண்ணாங்கன்னா நான் கௌதமன்ட்ட கேட்டேன், இது சரியா? நம்ம சினிமாக்காரன்னா இதுக்குள்ள எல்லா உணர்வோடையும் பேசுறதும் ஒரு திரைப்படத்தோட சம்மந்தப்படுறதும் அதன் மூலமா மக்கள்கிட்ட அறிமுகமாகிறதுங்கிறது வேற. ஆனா அரசியல் கட்சியா போகும்போது, அரசியல் கட்சி தலைவரா போகும்போது அது வேற ஒரு அமைப்புல தலைவருக்கு கீழே வேலை செய்யறது வேற. நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்குறது ஒண்ணு. இது எப்படி உன்னால கட்டமைக்க முடியுது? அப்போ இல்ல ஒரு முயற்சி பண்றேன் அப்படின்னு. இன்னமும் வந்து ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அவர் பொருட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா, ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னாருன்னு அவர் கையெல்லாம் அப்படி புல்லரிக்கும். அந்த எமோஷன்ல இருந்து இன்னமும் அவர் முடுபடலை. பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு வந்து இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும்போது இந்த படத்துல திரும்பவும் பொங்கி 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 அப்பா பொங்காத, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும், சார் ரொம்ப மெச்சூர்டாக பேசுனீங்க சார், ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. ஒரு 1000 பேர் ஃபண்ட் பண்ணுறீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்தில் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் சார், வி சேகர் சார்லாம் இந்த சினிமாவில் வந்து பழம்பெரும் தயாரிப்பாளர்கள் பணம் காசு எப்படி பிறட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரண இல்லை. ஒரு ஷூட்டிங் முடிச்சு அந்த படம் ஒரு ஆடியோ ரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து தேட்டருக்கு போகிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால். அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஊடகங்களில் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படங்களில் வந்து இந்த படம் அது இல்லை அப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை வந்து மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாற்றுறாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதமனுக்கு என்னோட நன்றி. கௌதமனுடைய புதல்வர் எங்க இருக்காரு? ஐயா, நான் மாயாண்டி குடும்பத்தோட 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் நடிச்சேன். அதுல எங்க அக்கா மையன் ஒருத்தன் வந்து படிக்க போவான். அவனா ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டயலாக் எடுத்தாரு, டேய் ஜாக்கிரதையாடா, ஊருக்குள்ள எல்லாரும் இழுத்து விட்டு போயிடுவாங்க, ஒழுங்கா போய் படி அப்படின்னு. அதைத்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புறேன். சமீபத்தில் உன்னை பத்தி ஒரு செய்தி வந்தது, எதையா இழுத்து விட்டு போயிடுவாங்க, உன்னுடைய இலக்கு எதுவோ அதுல நீ ஜாக்கிரதையா இருந்து அச்சீவ் பண்ணணுன்றது படத்துல நல்லா நடிச்சிருக்கேன். தனுஷ் படத்துல இட்லி கடையிலையும் நல்ல கேரக்டர் பண்ணா ரொம்ப நடிச்சோம். ஸோ நல்ல நடிகனாகி நீ வரணும். மற்ற ஏரியாலாம் எனக்கு இப்போ வேண்டாம், உனக்கு சொல்ல வேண்டியது இந்த கடமை. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது சமுதாய உணர்வு இருக்கு, தப்பு இல்லை, இருக்கணும். இல்லைன்னா நீ எப்படி தமிழ் நான் கண்டுபிடிக்கிறது? சமுதாய உணர்வு கண்டிப்பா இருக்கும். சமுதாயம் வேற, ஜாதி வேற. நான் மறுபடியும் சொல்றேன், சமுதாயம் என்பது வேற, ஜாதி என்பது. சமுதாயம் என்னன்னா, யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? என் பாட்டு யார் தெரியுமா? இந்த மண்ணுல இவன் தான் இதை கட்டினான்னு சொல்றது சமுதாயம். சாதி எது தெரியுமா? இவனோட நான் பெரியாரு, என்னென்ன இவனுக்கு கும்பு வச்சுக்கன்னு சொல்றது. சாதி தமிழ்நாட்டை அழித்து விடும், சமுதாயம் தமிழ்நாட்டை வாழ. சமுதாய உணர்வு தேவை. இல்லை நீ தமிழ் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால ஒரு சமுதாய உணர்வோட இருக்கக்கூடியதான் தம்பி. இப்போ பல பேர் ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் கூட 4-5 பேர் வச்சுதான் கூட்டு முயற்சி தான் படம் எடுத்தேன். இதுல என்னன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு பையன் என்ன பண்ண, ஒரு பைக் கேட்பான். 10 வருஷம் 5 வருஷம் எடுத்து அடிக்கிறவங்களா இருக்காங்க. இன்னும் இதுல ஒரு பைக்கு
வாங்கி தரேன். சைக்கிள் வாங்கி கொடுக்கறதே ரொம்ப நாள் கிடைக்கிறதா இருக்காங்க. பங்காளி வந்து ஒரு 5,000 கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அடிச்சுக்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம். வரப்பு சண்டை பார்த்துருக்கிறோம். வரப்புலயே ஒரு மரம், இந்த மரம் எழுந்து ஒண்ணுன்னு பங்காளிங்க வெட்டிக்கிறதுலாம் பார்த்துருக்கிறோம். அப்போ பொருளாதாரத்துக்காக சண்டை போட்டுக்கிறதா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் பார்க்கிறோம். அப்பாவுக்கு 2 ரூபாய் அதிகமா கொடுக்க மாட்டான்னு அப்பா என் முள்ள மண்ணாரி கொடுக்கலாம் பார்க்கிறோம். ஆனா தயாரிப்பாளர்கள் யாரு பெற்ற கவர்மெண்ட்டுக்கோ இவங்களாம் காசை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா இவங்க கடவுள் மாதிரி தானே. பங்காளிக்கு புள்ளிக்கே பைக் லேட்டா வாங்கி தரேன்னு சொல்றவங்க இவரை நம்பி ஒரு மனிதன் இருந்து படம் போடுறாங்கன்னா அவங்கதான் மிகப்பெரிய வழிகாட்டி. யார் செய்வா? செய்யவே மாட்டாங்க. தயாரிப்பாளர் என்பவர்கள் நிச்சயமா குழந்தை அவங்க வந்து திரும்பி அந்த பணத்தை எப்படியாவது கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டா அவங்க இதை விட பெரிய படம் எடுக்கிறதுக்கு அவங்களே உதவி பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பல பேரு படமா எடுக்கிறீங்க, கவர்மெண்ட் படத்துக்கு எல்லாம் செலவு பண்றீங்களா, எல்லாம் கொழுத்து போச்சு எல்லாம் அப்படின்வான். ரிட்டையர்ட் ஆன பந்து கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னுவான், கிண்டலா பேசுவான். ஜெயிக்கிற வரைக்கும் நம்மள நம்ப மாட்டாங்க இல்லையா? ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறம் இவங்க போய் ஊர்ல யார்கிட்டயாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் வச்சு ஒரு படம் எடுத்தேன், ஜெயிச்சுட்டேன், அந்த காசு வந்துருச்சு வாங்கின இடத்துல கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ முதலே போட வேணாம். அவங்களா கொண்டு வந்து இதை வச்சுக்கிட்டு தம்பி நல்ல ராசிப்பா அப்படின்னு ஆரம்பிச்சோம். இது எப்பயுமே திருவள்ளுவர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் நான் என் கம்பெனிக்கு. என்ன திருவள்ளுவர் என்ன பைனான்சரா? அவர் எதுக்கு பேர் வைக்கிற? இதெல்லாம் வச்சா ஓடுமாயா? திருக்குறள் சொன்னா யாருக்கு புரியும்? நீ படம் முழுக்க திருக்குறள் எழுத சொல்லி தொலைக்க போற. இந்த படம் 2 பேர் வாங்கவே ஓடிட்டார் திருச்சி பக்கத்துல இருக்கிற. அப்புறம் படம் ஓடி போச்சு திருவள்ளுவர் கலைக்கூடத்துல. அதுக்கப்புறம் வந்தவனே ஒருத்தர் சொல்றாரு, அந்த திருவள்ளுவர் மேலே எடுங்க சென்டிமெண்ட்ன்றான். ஓடிட்டா சென்டிமெண்ட், ஓடலாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? தர்தரன்றான். அதனால வெற்றி தான் வந்து நிர்ணயம் இல்லையா? அதனால வெற்றி தான் முக்கியம். வெற்றின்றது அந்த ப்ரொடியூசர் போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுசும் அவங்களே ஆளுகளை பிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வணக்கம். ஏன்னா கௌதமனை நம்பி படம் எடுத்தாங்க. இப்ப நான் கௌதமன் ஒரு வார்த்தை சொல்லணும். நான் முதல் படம் நீங்கள் ஏறதான் எடுக்கும்பொழுது 5 சின்ன பசங்களை போட்டேன், வாலிப பசங்க. அந்த 5 பேர்ல கௌதம் ஒருத்தர். அந்த 5 பேர் வருவங்க எப்படி வருவாங்க தெரியுங்களா? சினிமாவுக்கு வரத்துக்குமே சினிமாக்காரனா இருப்பான் சில பேர். சினிமாவில வந்து ஜெயிச்சு ஒரு 100 படம் கொடுத்து எம்ஜிஆர் ஸ்டைல் பண்ணிட்டாருன்னா பரவாயில்ல, சிவாஜி கணேசன் பெரிய ஆளாயிட்டு ஸ்டைல் பண்ணிட்டா பரவாயில்ல, ரஜினி பெரிய ஆளாயிட்டு கமலாயிட்டு பண்ணா பரவாயில்ல. சில பேர் சினிமாவுக்கு வந்தாவே வந்தா பண்ணிட்டு இருந்தாலும் நம்மள மதிப்பான்னு வரும்போது அப்படி வருவான் அப்படி வருவான் என்ன பண்ணுவான். நாங்க ஷூட்டிங்ல நாங்க சின்ன படம் எடுக்கிறோம். சில வேலைகள்லாம் இருக்கும், மக்களை ஓட்டணும், ஜனங்க கூட்டம் நிறைய வந்துடும், சாப்பாடு பரிமாறது சில வேலைகள்லாம் இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகிடும், சில வேலைகள்லாம் இருக்கும். அதுலேயே சில பசங்க வந்த பசங்க வரும்போதே சினிமாக்கார மாதிரி அப்படி ஒரு ஷார்ட்ல ஏதோ நடிச்சுட்டு சிவாஜி மாதிரியா ஒரே டேக்லயே நடிச்சுட்டாரா, அதுக்குள்ளே வருமானிங்க புதுப்பாங்க எத்தனைங்க. ஆனா கௌதம் எப்படின்னா அந்த நடிக்கிற நேரம் போக கூட்டத்தில் ஒதுங்கிறது, அவங்க கிட்ட அந்த ஊருக்காரங்கிட்ட வந்து இடம் நடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவோம், சும்மா பிரியா கூட யாரும் பிடிப்போம் இல்லையா ஷூட்டிங்க, அதை போய் கேட்கறது. இது எதுவும் ப்ரொடியூசர் மாதிரி இருப்பான், அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருப்பான், எல்லா வேலையும் செய்வான். அப்பதான் நினைச்சு ஒரு சினிமாக்காரன் இல்ல, இந்த தமிழ் பொன்வாசனுக்காரன் அப்படின்னு. அப்ப 6 நாள் வேலை செஞ்சாங்க. அப்பவே அவர்கிட்ட ஒரு உணர்வு, இது நம்ம படம், இது எப்படியாவது நல்லா வரணும் அப்படின்னு. பேசத்துல கூட மரியாதை, கோவப்பட்டா கூட மரியாதையாக பேசுவான். கோவக்காரனா ஆனா மரியாதையா தமிழ் நல்லா கோவப்படுவான், தமிழ கோவப்படுவான். அதான் முக்கியமான விஷயம். அப்படி இருந்தோம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சீரியல் பார்த்தேன், சொந்தக்காடு அது இது. நல்லாவே ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஒரு அற்புதமான இளைஞன், அரசியல் பார்வை இருக்கு, அவருக்கு வந்து ஏதாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கு. இவரை நம்பி நீங்க பண்ணவங்களுக்கு முதல்ல நான் நன்றி. 2வது, தமிழ்நாட்டுல உலகம் தழுவி பெரிய படமும் வரணும். ஒரு தோட்டம்னா ஒரு ஆலமரமும் இருக்கணும், அரச மரமும் இருக்கணும், அங்க நெல் வயலும் இருக்கணும். எல்லாம் இருந்தாதான் ஒரு பெரிய தோட்டம் சொல்ல முடியும். ஆனா ஒண்ணு மட்டும், ஆலமரம் இருக்குல்ல, அதுல போய் நிழல் கிடைக்கும், அரச மரத்துல நிழல் கிடைக்கும்.
ஆனா ஜாண்டோன்னுங்கிற நெல்லு தான் நம்ம உயிரை வாழ வைக்கும். ஆலமரத்தை அசுமரத்தை நம்பி வாழ முடியுமா நம்மளால? சோறு போடுமா அது? ஆனா உழவுன்னு இருக்கிற நெல்லு செடி இருக்குல்ல, அதுல வரக்கூடிய அரிசி தான் நம்மள வாழ வைக்கிறது. அதனால அது எவ்வளவு பெருசுன்றது முக்கியம் இல்ல, அது என்ன நம்ம உயிருக்கு பயன்படுதானதான். நெல்லு ஒரு ஜான் நெல்லு வந்து வாழ வைக்கிறத ஒரு ஆலமரம் அரசமரமும் செய்ய முடியாதுன்னு போது பெரிய படங்கள் என்னைக்குமே வந்து சமுதாயத்தை மாற்றத்தை கொண்டு வந்தது இல்லை. ஒரு 16 வரையில எடுத்துக்கோ, தேலி போறதுக்கு ட்ரெயின் வைக்கிறதுக்கு கூட காசு இல்லாம பாரதியா கஷ்டப்பட்டாரு. அவர் ஏதோ ஒரு இதில் கைத்த கட்டியெல்லாம் சும்மா தேவல் மாதிரி இது ட்ரெயின் மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஒரு 7-8 லட்சத்துல பண்ண ஒரு படம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. சின்ன பட்ஜெட் படங்கள் தான் மிகப்பெரிய சாதனை. அது நான் சொல்றது ஜானோன் நெல்லு. இந்த 600 கோடி 700 கோடி எல்லாம் ஆலமரம் ஆத்துமரம் மாதிரி எங்கேயா கொஞ்சம் வெயிலுக்கு போய் தங்கிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேலெல்லாம் கிடையாது. அதனால சின்ன பட்ஜெட்ல நல்ல தரமான படங்களை கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க, இன்னைக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில கௌதமனுடைய படைப்புகள் வரவேற்ற. ரெண்டாவது, கௌதமனுக்கு ஒரு மண் வாசனை இருக்கு. ராஜகிரண் இருக்கா இல்லையா, நீ மறுபடியும் சொல்ற ராஜகிரண் சார் மாதிரி சீமான் இங்க வாப்பா, நீ வாப்பா, நீ வா. என்னது இது? அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய படங்களை வரது நான் தப்புன்னு நான் சொல்லல. வாங்க உலகம் தெரிஞ்ச லெவலுக்கு சொல்லுங்க. ஆனா இந்த ஊர்ல ரிலீஸ் பண்றீங்க, இந்த ஊர் கலாச்சார பண்பாடே இல்லாம என்னத்துக்கு இந்த ஊர்ல ரிலீஸ் பண்ணணும்? தமிழ்நாட்டு மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் சொல்லாத படம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. இது தமிழ்நாடு என்ன வந்துட்டு போற ஒரு விருந்தாளியமாக அப்படி இருக்கிற பட்சத்துல இவரு பாருங்க, பேருங்களே இந்த காலத்துல வந்து தமிழ்ல பேர் வர்றதே கிடையாது படங்கள்ல. இது இங்கிலீஷ் படமா எதுன்னு தெரியல. இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷ கொஞ்சம் மாற்றி வைக்கிறான், எல்லாமே ஆங்கிலத்துல வருது. இது எங்க கன்ஃபியூஷனா இருக்குது. இது இங்கிலீஷ் படமா உள்ள போயிட்டு தமிழ்ல வர. ஆனா இது மாதிரி தம்பி படியாண்டமாக நான் புதுசு கவுன்சில் இருக்கும்பொழுது பாண்டியன் கேட்பாருங்க, என்ன திட்டம் கொண்டு வந்துருக்கீங்களா? தமிழ்னு பேர் தலைப்பு வச்சு எல்லாம் உங்களுக்கு சப்சிடியே கிடையாது. இன்னும் இன்னைக்கு என்ன போலா பண்ணி விட்டாங்க, சப்சிடி கிடையாது. தமிழ் தலைப்பு வரணும். அதுக்காக ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப போறாங்க. நாங்க அவரோட இணைக்கு போறாங்க. தமிழ தலைப்பு வைக்கிறதுக்காக ராமதாஸ் ஐயா வந்து போறாங்க. சீமான் தம்பி சொல்லவே தேவையில்லை, அவர் எல்லா இடத்துலயும் பேச்சிலையும் சரி எல்லாத்தையும் தெரியும் மொழிக்காரங்க தமிழ மறக்காம பேசுறாரு. ஆக என்னன்னா, தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றும் யார் ஒன்றாலும் வாங்க, வழக்கமா ஆகிறதோ அனுபவிக்கிறதோ எங்கிட்ட விட்டுருங்க. நீ விருந்தாடியா இருங்க. விருந்தாடி உள்ளப்படுத்தி விட்டு உள்ளூர்கார தென்னையில படுக்கிற வேலை இருக்கக்கூடாது. அது வந்து அதுன்னா பைத்தியக்காரத்தனம் இல்லாது. நான் ஒரு படம் எடுத்திருந்தீங்க, வரவேற்ற தேவைப்பட்டாங்க. ஒரு 7 வீடு வச்சிருப்பாரு ஒரு பெரியவர். கவர்மெண்ட் சார் கொஞ்சம் அப்படி மாட்டான். எல்லாத்தையும் வாடகை விட்டு எவ்வளவு வாடகை கொடுக்கறது கிடையாது. இவர் கட்சியில் வெளியே இருக்கிற திணையில பட்டு கிடப்பார். பொன்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. அவர் ஓனர். எது சொல்றேன்னா, இப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாம. எல்லாருக்கும் தமிழ் அதான் மறுபடியும் தம்பி சீமானா இருக்குதான் நல்லா கொஞ்சம் அழைத்து பேசலாம். ஏன்னா சீமான் என்பது ஒரு மைக். நான் 10 பேருக்கு பேசுறதுனா சீமான் பேசினா 1 லட்சம் பேருக்கு போறோம். அது என்னன்னா அந்த பொட்டன்ஷியாலிட்டி, தமிழ் ஆற்றல், நம்பிக்கை. நான் என்ன சொல்றேன் சொல்லிட்டே வந்தேன். தமிழ்ல பேர் வைக்கலாம் வரி சலுகை இல்லைன்னு நம்ம சொல்றோம். இப்போ ஆச்சு. வீட்டு உரிமையாளர்கள் வெளியில படுக்கணும். இந்த உள்ள படுக்கணும் என்ன இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் தயவு செய்து சொல்லுகிறேன், யார் வேணாலும் வரட்டும்,
யார் வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் பிசினஸ் பண்ண, தமிழ்நாட்டை ஆரம் நினைக்கிறேன். ஒரு தடவை ராமதாஸ் ஐயா வந்து என்ன கூப்பிட்டு வந்துருக்காங்க, ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு திருச்சியில கூப்பிட்டாரு. அங்க போய் நான் கலந்துக்கிட்டேன். அவங்க கலந்துக்கும் போது ஒரு வேலையை தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அது என்ன பேசுனா, தமிழர்கள் பற்றிய ஒரு விஷயம் தான். அவர் தமிழர் பற்றி நல்லா பேசுறாரு. ராமதாஸ் ஐயா தான் தமிழ் உணர்வு உள்ளவர். அப்புறம் மணி இருக்காங்கல்ல, அவங்க பேசுறாங்க, நீங்க தான் அவரை எடுத்து பேசுறீங்க இல்லையா, நான் வந்தேன், நீ நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி இதை பார்த்து சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க பேரே தமிழ் பேர் வைக்கல, நான் சொல்றேன் இல்லையா, நான் பேசும்போது சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சினா என்ன ஒரு பாட்டாளி, இந்தி பாட்டாளியா, தெலுங்கு பாட்டாளியா, இல்ல எந்த ஒரு பாட்டாளின்ற நானு தமிழ் பாட்டாளி கட்சி வைக்க, தமிழ் பாட்டாளி கட்சி வைக்க வேண்டியதானே, எல்லாருக்கும் பொது மாதிரி வச்சுட்டீங்க. தமிழர் பாட்டாளி இருந்தா நான் வரேன்னு சொல்லி பேசுவாங்க. ஏன் கேட்கறேன்னா, நீங்க எது ஒன்றாலும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. நம்ம தமிழன்ற ஒரு அடையாளம் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கட்சி? தமிழ்நாட்டில் எனக்கு பத்திரிகை நான் என்ன பேசுறேன் தெரியுமா, நீங்க வந்து தெற்கு மாவட்ட வட மாவட்டங்கள வரமா இருக்கீங்க, தமிழ்ல பேர் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க, நான் வரவேற்கிறேன். அங்க ஒரு மார்வாடி வந்து திருவண்ணாமலையில ஒரு எம்எல்ஏ மார்வாடி, இங்க ஏதோ உட்கல் சமுதிரம் மார்வாடி, எங்க மதுராந்தரன். இந்த பெல்ட் வந்து நம்ம 1 இயர் பெல்ட் அவன் 2 பேரும் பெல்ட் எடுத்து ஆக்சுவலா ஓடி போயிருப்பான்ல, என்ன பெல்ட்? உங்க பெல்ட்ல வந்து 2 மார்வாடி வந்து எம்எல்ஏ ஆயிருக்கான், அதை கேட்க முடியல. அப்புறம் என்னத்தை நீங்க போய் கேட்க போறீங்க போது கூட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்ல வரேன்னா, கொள்கை கோட்பாட்டுல தெளிவா இருக்கணும். அதாவது சில கொடி வச்சிருப்பார், எந்த கட்சிக்கும் ஜாயின் பண்ண மாதிரி சில கொடி, எல்லாருக்கும் ஒத்து போற மாதிரி சில துண்டு, எந்த கட்சிக்கு போனாலும் இது நம்ம கட்சிக்கு அந்த மாதிரி சில அப்படி இருக்க கூடாது. சொன்னா உறுதியா அது இருந்தோம்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்போம். அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு. காங்கிரஸ் உள்ள இருந்து வேலை விட்டாட்டு காமராஜர் புரியுதுங்களா, அவர் காலத்து மாநிலம் தமிழ்நாட்டு வளர்ச்சி வேலை அண்ணா சொல்லவே தேவையில்ல, மறுமலர்ச்சி ஏற்படுத்துறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மறுமலர்ச்சி. தம்பி கௌதம் என்ன நம்பிக்கிறேன், தமிழன் படம் எடுக்கிறான். இந்த படம் தமிழ்நாடு கூட நல்லா ஓடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, படத்துல நடிச்சு அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது. நடிச்சுவேன், டைரக்டரு, கேமராமேன் எல்லாரும் ஊருக்குள்ள பிரிச்சு கொடுத்து, கௌதமன் நீ திருச்சியில ஓட வைக்கிறது வேலை, ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுங்க. படம் முடிச்சு இது நல்ல பெரிய வெற்றி படம் ஆகிட்டா அப்புறம் இந்த காசு வச்சு நீ பல படங்கள் எடுக்கலாம். அதனால இருக்கிற டெக்னீஷியன்லாம் இப்பெல்லாம் என்ன பண்ணா, நடிச்சு மேக்கப் கழிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சாவே போயிடுறான். அந்த படம் ரிலீஸ் ஆச்சா, அது எத்தனை நாள் ஓடிச்சு, போட்ட படம் வந்ததெல்லாம் கேட்கறது கிடையாது நடிகர். பல பேருக்கு நடிச்ச படத்துடைய டைமே தெரியாது. இப்ப கூட ஒரு படம் போய் நடிச்சுட்டு வர்றாரு, என்ன படம் அப்படின்னு ஏடா காசு வாங்கி உங்களுக்கு என்ன படம் தெரியக்கூடாதா? ஒருத்தர் கூட விடாது இந்த படத்தை வேலை செய்யல. பெரிய இந்த வீட்டுல இருந்து கிராமத்துல கொண்டு போய் இதுல ஆட்டு படையில அனுப்பாங்கள பட்டி, அந்த மாதிரி போயிட்டு படம் ஓடி வெளியில வர வரைக்கும் கூட போய் எல்லாரும் வச்சு வேலை வாங்க. அதனால இந்த படம் வெற்றி பெறணும். கௌதமன் ஜெயிக்கிறது கௌதமன் சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு கௌதம் மட்டும் தமிழ் அல்ல, தமிழ்நாட்டுல எல்லாரும் சேர்ந்து மேல வரணும். அதனால தலைப்பு முதல்ல தம்பி சீமான் அவர்களுடைய அன்போடு கேட்கிறேன், தலைப்பு தமிழ்ல இல்லைன்னா அது தமிழ் படம் இல்லை. ஒத்துக்காத தமிழ்நாட்டில் ஏன் ரிலீஸ் பண்றேன், வேற ஊர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வாங்க, அப்படி இருந்து இது பண்றீங்க. தமிழ்நாட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு சீமான் தம்பி வந்து அழகா உடனே கொடுத்துருக்காங்க, ரொம்ப பாராட்டணும். தமிழ் சார் பாருங்க, ரொம்ப நாளா அவர் வந்து பேசுறது இந்தியன் மாதிரி பேசியிருந்தார், இந்தியனாவே இருந்தார். அவர் கட்டாயம் எப்படி ஆனவங்களே தமிழ் ஆகிட்டார் இல்லையா? இது ஒரு அனுபவம் கொண்டு வந்து தப்பு இல்லை. ஒரு மனிதனுக்கு ஞானம் லேட்டா கூட வரும்.
முன்னாடி வர்றதுக்கு லேட்டாக வரும். தமிழன் தைரியமா ஒன்று சொன்னார், சிக்கல் வந்தது ஆனா பின்வாங்கல. அவர் என்ன காரணம், நிறைய படிப்பார், நல்ல ஒரு நாலேஜ் உள்ளவர். பார்த்தாரு, என்னமோ உலக நாயகன்றாங்க, அப்புறம் இந்திய நாயகன்றாங்க. ஒண்ணு காசு போட்டு பணம் போட்டா திருப்பி வர மாட்டேது. இந்த வடநாட்டுக்காரன் நம்மள வந்து தூக்கி போடுறான், நம்மளதான் வடநாட்டுக்காரன் ஏத்துக்க மாட்டான். அவங்க மட்டும் பண்றான், இவ்வளவு பெரிய நாயகன் உலக நாயகனா நம்ம வடநாட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாக்குறாரு, இன்னத்துக்கு பொலிய வாழணும் தமிழன் முடிஞ்சு போச்சு. தமிழன் நீ வேலை பாருன்னு சொன்ன தைரியமா சொன்னாரு. அது தம்பி சீமான் அவர்கள் அழகா பாராட்டினாரு. அந்த மாதிரி தம்பி கௌதமன் அவருக்கு உதவி பண்ணாரு. தமிழ் யூனிட்டி இது, தமிழர்களுக்கு உருவாக்கக்கூடிய படம். இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நிறைய ஓடணும், மற்ற படங்களும் ஓடட்டும். அது எங்க வச்சுக்கணும்னா, தென்னை மேல படம் வைக்கிற மாதிரி விருந்தாளி வந்தா தென்னையில படுங்க, தண்ணி சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து எப்பப்பா போற சொல்ற அளவுக்கு தான் வச்சுக்கணும். வெளியாளுங்க நீங்க என்ன பண்றா, முதல்வர்களே நம்ம இல்லை நடிச்சா ஒரே ஒரு வாசம் கூட சொல்லிடுறேன். தம்பி சீமானுக்கு ரொம்ப பயன்படும். கன்னத்துல போய் நான் படம் எடுத்தேன், அங்கே போய் படம் எடுத்தேன். அங்க வந்து நான் ராஜகுமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, நம்ம விற்பனை எல்லாம் பண்ணாங்க. அப்ப கூட நான் என்ன பண்ண மனசாட்சியோட, ராஜகுமார் ஒரு பெரிய சினிமா ஆளு, பெரிய ஆளா இருக்காரு. அதனால நம்மால் தான் விற்பனையா விடும். ஆனா ராஜகுமார் சினிமாவில் சாதிச்சு கஷ்டப்பட்டு வேலை வந்தவர். அங்க எனக்கு மன்றம் பெங்களூர்ல திருவள்ளுவர் நற்பணி மன்றம் நான் வச்சிருந்தேன். அந்த மன்றம் வந்து சார்பா நான் நெடுமாலையா சொல்லி நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன். உடனே ஒரு குழு போட்டாங்க கர்நாடகாவில், 12 பேர் கொண்ட குழு. யாரு? ராஜகுமார் மீட்கிறதுக்கு. அதுல வந்து என்னுடைய திருவள்ளுவர் மன்றம் ஒண்ணு, 12 பேர் கொண்ட குழு திருவள்ளுவர் நற்பணி மன்றம் ஒண்ணு. அப்படி இருந்த பட்சத்தை நான் படம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு என்ன பண்ணிட்டேன், அந்த போலீஸ் கவுன்சிலர் கூப்பிட்டு நீ ஒரு கமிட்டி மெம்பரான இல்லைன்னா பெங்களூர்ல வேணாங்க, நான் ஏற்கனவே போலீஸ் சங்கம் டைரக்டர் யூனியன் போலீஸ் எல்லா இடத்துலயும் இருக்கேன். எதுக்கு இங்க இல்ல, நம்ம ஊர்ல நம்ம பெங்களூர்ல நீ தொடர்ந்து பழகிறதுக்கு போறேல, அதனால ஒரு கமிட்டி மெம்பர் ஆகலாம். நீ பேச்சு கேட்டு போட்டேன் கமிட்டி மெம்பர். உடனே ஒரு ஆள் எனக்கு வட்டல் நாகராஜன் இருக்காரு இல்லையா, அவருக்கு அடுத்தது கோவிந்தன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அங்கிருந்து எனக்கு ஆள் வந்துச்சு. சூரியங்க சேர் போட்டு உட்கார்றாங்க. தம்பி நான் வேற ஆள் வேற மாதிரி பேசுவோம், நீ நல்ல படம் எடுக்கிறாங்க, உனக்கு கட்டுப்படுத்துமே இல்லையா, ஃபேமிலி படம் எடுக்கிறது, அதனாலதான் உங்களுக்கு மரியாதையா பேசுறோம். நீங்க வாங்க படம் எடுக்க போங்க. ஆனா கர்நாடகாவில கமிட்டி மெம்பர் ஆகலாம், செயலாளர் ஆகலாம், இல்லை வேணாம், இல்லை ஊருக்காரங்க பாட்டுவாங்க, உங்க வேலை மட்டும் பாருங்க. நான் உடனே சும்மா படிப்புதான் ஆளுக்கு எடுக்குதுன்றது ஒண்ணும். சீமானுக்கு நல்லா பேச தெரியும், அதனாலதான் நான் நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு. அவர் ஒண்ணு மாதிரி பேசுவாரு, அவருக்கு எதிர்பார்க்க போகுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரலாறுலாம் வச்சு பேசும்போது விவரமாக சண்டை எதிர்ப்பு வரும். அது மாதிரி என்ன பண்றாங்க, நான் எனக்கு உடனே வாங்கி பண்ணிட்டு வந்துருக்கலாம், சரிங்க விட்டுருங்க, படம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு. ஐயோ உங்கூர்காரெல்லாம் நான் சிஎம் ஆகுவோம், நான் கோவப்பட்டேன். இது என்ன, உங்கூர்காரெல்லாம் நாங்க சிஎம் வரைக்கும் எடுத்து போடுவோம். ஜெயலலிதா கர்நாடகத்துல இருந்து வந்தது, அது சிஎம் ஆகணும். எம்ஜிஆர் கேரளால இருந்து வந்தார், அவர் சிஎம் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தரா பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சில பேர் கூட சுட்டி காட்டுங்க, ஆந்திரால இருந்து வந்தவங்களும் சிஎம் ஆயிட்டாங்க. அங்க நாங்க தமிழனை கூட பாக்குறது இல்ல, நாங்க சிஎம்ஏ வாழல மேல உட்கார வச்சு பாக்குறோம். நீங்க ஒரு கமிட்டி மெம்பர் இப்படி பாக்குறீங்கன்னு வேவரா கேட்டேன். உடனே அந்த என்ன பண்றேன்னா, நம்ம பிறந்த மேல நினைப்பாடு வச்சு பேசிட்டேன். நீ முட்டாளா நான் இருக்கணுமா கேட்டேன். நீ முட்டாளா தமிழ் கர்நாடகா நாய் ஆளுட்டான். நான் உடனே நான் எழுதுல அப்படி படுத்தேன், கோவப்பட்டு புடிவே கிடையாது. நேரா போய் அந்த கமிட்டி மெம்பரை வாபஸ் வாங்கிட்டேன். வேணாம் நீங்களே இருங்க, தப்பு இல்லை. நான் தேவையில்லாம வெளியூர்ல முதலமைச்சரே வெளியூர்ல தேடுற மாதிரி நம்ம அந்த வேலை இனிமேல் இருக்கக்கூடாதுதான் போலீஸ் கவுன்சில்ல வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்க இருக்க கூடாது அப்படின்னு போலீஸ் கவுன்சில்ல இறங்குறேன். இல்லைன்னா எனக்கு ஒரு 1000 கோடி நீங்க மீந்திருக்கும். நான் அப்பவே வந்து 10 சொத்துக்கள் வச்சிருந்தேன், ஏகப்பட்ட சம்பளம். ரவிக்குமார் 12 லட்சம் வாங்கும் போதுல நான் 30 லட்சம் வாங்கிட்டு சம்பளம். ஆனா இன்னைக்கு நான் கார்ல எந்த கார்ல வந்து இறங்குறேன், வாடகை கார்ல வந்து இறங்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்மானம் வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும்.
இப்ப கவர்மெண்ட் டேக்ஸ் கட் பண்றாங்க. எதுக்கு நான் வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா, நேரா கேஆர்டின்னு ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தாரு. என்னதுமா சொன்னோம், இனிமேல் தமிழர்கள் தான் நிக்கணும் அப்படின்னு. ஏப்பா நாங்களாம் தமிழ்நாடு தான் இருக்கிறோம், எவ்வளவு நாளா இருக்கீங்க? இல்லப்பா நான் 10 வயசுலயே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டேன். கேஆர்டி நான் மலையாளி தான், 10 வயசுலயே கோயம்புத்தூர்ல வந்துட்டாங்க. கல் மண் தோன்ற காலத்துல இருந்து இங்க இருக்கிறோம். நாங்க ஆகக்கூடாதா? கல்லு மண் தோன்ற காலத்துல இருந்து இங்க இருக்கிறோம். நாங்க தலைவராகல, நீ 10 வயசுல வந்து நீ அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என்ன பண்ணணும், தமிழர்கள் அந்த தைரியமே கிடையாதுங்க, இருக்குதுன்னு காமிக்கிறோம். நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து யாரு தலைவர் அழகு பண்றவர் செயலாளர் விசேகர். நான் ஏன் பொருளாதாரம்னா டைரக்டர் யூனியன்லயும் வேற நான் இருக்கிறேன், பெப்சியில் தொழிலாளர்கள் இருக்கிறேன். தொழிலாளர் யூனியன் இருக்கிறவன் தயாரிப்பதில் வர முடியாது, தயாரிப்பதில் வர முடியாது. ஒரே ஆள் மட்டும்தான் தொழிலாளர் என்னை ஏத்துக்கிட்டான், டைரக்டர் ஏத்துக்கிட்டான், குடியரசு கவுன்சிலே இருப்பான். முதலாளி நான், ஏன்னா நல்ல முதலாளி நல்ல தொழிலாளியா இருப்பான். அதனால எல்லாத்துலயும் இருந்தேன். அப்ப அந்த பாண்டியெல்லாம் எங்களோட கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ராமதாஸ் எழுதுறாரு பத்திரிகையில. என்னன்னு எழுதுறாரு, முதல் தினத்தந்தியில் அவர் எழுதுனார். அப்பதான் அவரோட நட்பு. இப்பொழுதுதான் முதல் தமிழர்கள் திரைப்பட துறை தமிழர் கைக்கு வந்திருக்குதுன்னு எழுதுறேன். ஒரு 3 பக்கம் எழுதுறேன். 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர்கள் 3 பேர் தமிழர்கள். இதை ஓப்பனா சொல்லுமே. அவர் செட்டியார். யாரு? நம்ம இவர் தியாகராஜன். அவர் அவர் பிள்ளைமார். இவர் செட்டியார் யார்? அழகப்பட்டார். இது ஏன் சொன்னா தமிழன்னா தெரியணுன்றதுதான். நான் ஒரு மொழியாரு. 3 பேர் 50 வருஷமா இல்ல. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அது இப்படியே போட்டி ஏமாற்றிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உள்ள போகும்போது தான் நான் முதல்ல வந்து அவர் பத்திரிகை 3 காலம் எழுதுறாரு. நான் போய் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன். அதுதான் ராமதாஸ் நமக்கு ஒரு நல்லது வந்தது. பட் ஆனா எல்லாத்தையும் நீங்க எங்களை பாராட்டிட்டீங்க, நீங்க தமிழ்னு வைங்க, இனிமேல் தமிழ்னு பேர் வைங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி கௌதம் அவர்கள் தமிழ் பற்று உள்ளவர். அவருக்கு பாருங்க, நீங்க சீமானெல்லாம் வந்து விஷயம் தான் இல்லையா, தமிழ் பற்றுக்காக வந்திருக்காரு. தமிழ் பற்று மறுபடியும் நான் சொல்றேன், சாதி வெறி தமிழ்நாட்டை அழிக்கும். சமுதாயம் இருக்கணும். ஒரு சமுதாயம் என்னன்னு கேட்டா சொல்லுங்க. எனக்கு நாடார் மேல எதுமா மரியாதை? தமிழர் நாடார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா நான் நாடார் சங்கத்துக்கு நிறைய போயிருக்கேன். தமிழர் இல்ல, உறவின் முறை என்னன்னு வச்சுக்கிறாங்க பாருங்க. நாடார் உறவின் முறை தான் வச்சுக்கிறாங்க. நம்மளாம் ஒருடா, அது சமுதாயம் பற்று, அதை வரவேற்கிறேன். ஆனா நெத்தியில போறோம், இடுப்புல போறோம், பூல்ல போறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீர்ன்றது நாம தப்பு இல்லை. சத்திரிய நீர் அப்படின்னா மீதி பேர் யாரோ சூத்திரம் உட்காருக்கிறான்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், என் மனைவி பத்தினின்னு சொல்ற தப்பே கிடையாது. இந்த தெருவிலேயே என் முன்னாடிதான் பத்தினா அத்தனை பேர் செருப்பால் அடிப்பான். என் மனைவி பத்தினி சொல்லி எனக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த தெருவிலேயே என் முன்னாடிதான் பத்தினா அது விழா கொண்டாடினா வருவானா கூட மனிதன்வான். அந்த மாதிரி சமூகப்பற்று தேவை. அது சாதி பற்றாக மாறிடக்கூடாது. கௌதமன் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும், தமிழன் ஜெயிக்கணும், சீமான் மாதிரி தம்பியும் ஜெயிக்கணும். நாங்க விவசாயிகள் தேர்ந்து நேரா கொள்முதல் பண்ணி கிராசரி மர்ச்சன்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 கடைகளுக்கு மேல வந்து கிரவுட் ஃபண்டிங்ல இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். விகே ஃபவுண்டேஷன் வச்சு குறைஞ்சது ஒரு 100 பிள்ளைங்களுக்கு மேல அவங்களுக்கு கல்வி உதவி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த விகே ஃபவுண்டேஷன், விகே ப்ரொடக்ஷன், விகே மார்ட், டிஎன்விகே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய தம்பி யுஎஸ்ஏல ராஜா இளமோகன் இருக்காரு. அவரும் கௌதமன், வடமலை கௌதமன். ஓகேங்களா? ஏன்னா வடமலைன்னு சொல்றதுல அவருக்கு ஒரு பெருமை. தோழர் தமிழரசனோட கூட இருந்தவர். அப்படி பாரம்பரியமான ஒரு நபர். அவருக்கு இயற்கையிலே தமிழ் உணர்வும் நம்ம மண்ணின் மீது ஒரு மிகப்பெரிய பற்றம் கொண்ட பெரிய போராளி. அவர் எங்களோட அறிமுகம் கிடைச்சாரு. இந்த விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டாரு என்னுடைய மண்டபத்துல. அப்போ பண்ணும்போது எங்களுக்கு படம்னா என்னன்னு தெரியாது. நான் ஒரு பொறியாளர், என்னோட கூட இருந்த தயாரிப்பாளர் பாஸ்கர் தான் அவங்களை கூப்பிட்டு வந்தாரு. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உமாதேவன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க. நாங்கள் எல்லாருமே கூடி உட்காந்து பேசி இது என்ன, இது நமக்கு தெரிய முடியுமானா ஓகே நம்ம பண்ணலாம்
விகே ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பண்ணலாம்னு சொல்லி இந்த சிறு பிள்ளைகள் எதுவுமே தெரியாத இறங்கி இருக்கும் உங்களெல்லாம் நம்பி இந்த க்ரௌட் ஃபண்டிங்ல 17 கண்ட்ரிலேருந்து சாதாரண படிக்கிற பிள்ளைங்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா 500, 1000, 10,000, 1,00,000 அப்படின்னு முதலீடு செஞ்சு மிகப்பெரிய ஒரு படைப்பா நீ கொண்டு வந்திருக்காங்க. கௌதமன் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி. உங்களுக்கு தெரியும், கடந்த 10 ஆண்டுகளா அவர் பாத்தீங்கன்னா இளவரசன் சொன்ன மாதிரி எங்கப்பா இருக்கிற, நீ எதுலப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய போராட்ட குணத்தோட தான் இருப்பாரு. எங்க பிரச்சனைனாலும் அங்க போயிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஒரு 3 வருஷமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுலயும் நீங்க போக கூடாது, நீங்க வந்திருக்கீங்க, உங்களை நம்பி நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிட்டத்தட்ட 5 வருடமா வாழ்ந்திருக்காரு. இந்த கதையோட, இந்த கேரக்டரோட, இந்த ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அவர் வாழ்ந்திருக்காரு. கடுமையான உழைப்பை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல பண்ண முடியல போது திருப்பத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹூப்ளியில தாவணகிரியில போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு நாங்க தோல் கொடுக்குறோம் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு தோல் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு எங்களால முடியல, இதை கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரண படைப்புல கௌதமன் 10 ஆண்டுகள் அவர் போராடினது, ஒவ்வொரு இடமா ஊரா போய் தமிழுக்காக போராடினதுல இன்னைக்கு பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு பெரிய ஒரு நடிகை, பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 50 கோடி 100 கோடியோட செய்யக்கூடிய ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இன்னைக்கு நடன இயக்குனர்ல இருந்து, டான்ஸ் மாஸ்டர்ல இருந்து, சமுத்திரகாண்டன்ல இருந்து, மன்சூர் அலிகான்ல இருந்து, அவங்க நேல்கள் ரவில இருந்து அத்தனை பேரும், அவங்க இவங்க கவி பேரரசு, அவங்க வைரமுத்துல இருந்து, ஜிவி பிரகாஷ்ல இருந்து, எல்லாம் உணர்வுபூர்வமா கிங்ஸ்லில இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பாத்தீங்கன்னா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. யாருமே அவர்கிட்ட பேசவும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆரம்பத்திலே நம்ம கூட பார்த்துருக்கோம். அவர் சம்பாதிச்சது இந்த பேர் தான். அப்படிப்பட்டது. அதே மாதிரி அண்ணன் சீமாட்ட வந்து கேட்ட உடனே வந்து டைம் கொடுத்து அவருடைய பிஸி ஷெடியூலையும் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட கலந்துருக்கிறாங்க. ஐயா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருப்பி அடுத்த லெவல் போக முடியல பிறகு பாத்தீங்கன்னா திரு சரவணராஜ் ஐயா அவங்கள்ட்ட வந்தோம். பம்மல்ல அவங்க பாத்தீங்கன்னா கிரஷர் வச்சுட்டு அவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நாங்க தோல் கொடுக்குறோம். மீதி இருந்து இன்னைக்கு அவங்க இருக்கிறதுனால தான் இந்த விழாவில் இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். இப்படி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் தமிழ் உறவுகளும் எப்படியாவது இந்த படம் வந்துடணும். ஒவ்வொரு நாளும் தவம் இருந்து 10 மாசம் தான் கர்ப்பத்துல சுமந்திருப்போம். கௌதமன் இதை வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இதை சுமந்து அந்த வழிகளோட தான் இன்னைக்கு இந்த பிரசவத்தை பண்ணியிருக்காரு. இதை சிறப்பான முறையில சீராட்ட வேண்டியதும் பாராட்ட வேண்டியதும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் மீடியாக்காரங்களும் இருந்து இதை சிறப்பான படமாகவும் நல்ல ஒரு கமர்ஷியலா வெற்றியை கொடுத்தீங்கன்னா, இளவரசன் சொன்ன மாதிரி, இயக்குனர் ஐயா ப்ரொடியூசர் ஐயா சொன்ன மாதிரி, இதே மாதிரி பல இயக்குநர்களையும் பல திரைப்பட தொழிலாளர்களையும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் இதே மாதிரியான கிரவுட் ஃபண்டிங்ல வந்து சிறப்பா செய்யறதுக்கு நாங்க எல்லாருமே முன்னின்று கண்டிப்பா செய்வோம். இந்த படம் வெற்றி பெறதுக்கு நீங்க எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சு உங்களால முடிஞ்ச ப்ரமோஷனை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோட கேட்கிறேன். ரொம்ப நன்றி. கௌதமன் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறார் என்று சொன்னால், தமிழ் படங்களில் பெரும்பான்மையாக நீதிமன்ற காட்சிகள் இல்லாத படங்களே இருக்காது. ஆனால் கௌதமன் அவர்கள் படத்தை பொறுத்தவரையில் அந்த படம் அல்லது அந்த படைப்பு திரைக்கு வர வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்திய பிறகுதான் அந்த படத்தை வெளியே கொண்டு வர முடியும் என்ற சரித்திரத்திற்கு சொந்தக்காரர் நமது அருமை கௌதமன் அவர்கள். சந்தனக்காடு என்ற தொடரை மக்கள் தொலைக்காட்சியில் எடுப்பதற்காக அவர் எடுத்தார். அற்புதமான ஒரு தொடர், எல்லோராலும் பேசப்பட்ட அந்த தொடர். இதே மே மாதம் தான் அந்த தொடரை எதிர்த்து ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றம் விடுமுறை காலம். அப்பொழுது நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் அவருடைய வீட்டிலே அந்த வழக்கை நடத்தினோம். அடுத்து மக்கள் தொலைக்காட்சியில் அது அடுத்த நாள் ஒளிபரப்பாக வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்த வேளையில் நீதியரசர் அவர்கள் அந்த வழக்கை நடத்தி இந்த சந்தனக்காடை வெளியிட தடை இல்லை என்ற அந்த உத்தரவை பிறப்பித்து அதற்கு பிறகுதான் அந்த சந்தனக்காடு மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது.
அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களில் அந்த தீர்ப்பு இடம்பெற்றது. இந்த திரைப்படமும் கூட நீதிமன்றத்தினுடைய படிகளுக்கு சென்று அதற்கு பிறகுதான் உங்கள் முன்னால் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த படத்தில் படையாண்ட மாவீரா என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய எல்லோரையும் விட இந்த அரங்கத்தில் உங்கள் முன்னால் இது குறித்து ஓரிரு வார்த்தைகளை பேசுவதற்கு உரிமை உள்ளவன் என்ற அடிப்படையில் இந்த பெயரை சொன்னவுடன் எங்களுக்கு எங்கள் உள்ளத்தில் வீரம் கொப்பளிக்கக்கூடிய வகையில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அடையாளத்தை வெளியிடக்கூடிய ஒரு படமாக இது வெளிவந்திருப்பது என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த படத்தின் கதாநாயகனாக அவருடைய வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய படமாக இது வருகிறது. இன்னொன்று பெரும் மகிழ்ச்சி, நெய்வேலியில் நடைபெற்ற போராட்டத்தை அடிப்படையாக அந்த போராட்டத்திற்கு தொடர்பான வழக்கு, விளைந்து நிற்கக்கூடிய விளை கதிர்களை அழிக்கக்கூடிய என்எல்சி நிறுவனத்தினுடைய அந்த செயலை கண்டித்து நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து அதற்கான இழப்பீட்டை அன்றைக்கு பெற்றோம். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நெய்வேலியில் ஒட்டுமொத்த விவசாயிகளின் திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தினார். அமைதியான போராட்டம், அறவழியான போராட்டம். ஆனால் அது காவல்துறையினுடைய செயலால் அது வன்முறையாக மாறுகிறது. அதில் ஒரு நிகழ்வு, காசி என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் காவல்துறையை பார்த்து கூட்டத்தில் இருப்பவர் கல்லால் எறிகிறார்கள். காவல்துறை தடியால் அவர்கள் அடிக்கிறார்கள். அவர்களும் கல்லை எடுத்துக்கொண்டு இவர்களை அடிக்கிறார்கள். போர்க்களமாக மாறுகிறது. இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக வஜ்ரா வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த வஜ்ரா வாகனத்திலிருந்து தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள். அதில் காசி என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி அந்த வஜ்ரா வாகனத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை பார்த்து நேராக நின்று நீ அடி பார்த்து விடலாம் என்று நேரடியாக அந்த இடத்திலே நிற்கின்ற பொழுது போலீசார்களே அதிர்ந்து போனார்கள். இவர்கள் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது போல என்று அவர்கள் அன்றைக்கு நினைத்தார்கள். அந்த பையன் சின்ன சேலம், இன்னைக்கும் அந்த பையனுக்கு பேர் என்னன்னா வஜ்ரா காசின்னு தான் பேர். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இதில் படமாக இவர் படைத்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். இங்கே படம் எடுப்பதில் அதுவும் கௌதமன் போன்றவர்கள் படம் எடுத்தால் அதற்கு முதலீடு செய்வதற்கு முன்வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று இங்கே இருக்கக்கூடிய வி சேகர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய அடையாளத்தை வைத்து படம் எடுக்கின்ற பொழுது அதற்கும் முதலீடு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் உள்ளபடியே உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமூகத்திற்காக போராடியவர், மற்றவர்களால் அவர் ஒரு வன்முறையாளராக பார்க்கப்பட்டவர். ஆனால் அவர் மீது இருந்த 47 வழக்குகள், அந்த 47 வழக்குகளில் ஊழல் வழக்குகள் கிடையாது, 420 வழக்குகள் கிடையாது. ஆனால் சீமான் அவர்களை போன்று மக்களுக்காக பேசியதற்காகவே அவர் மீது தொடுக்கப்பட்ட 47 வழக்குகள். அந்த வழக்குகள் அத்தனையும் நடத்தியவன் தான். 2 நிகழ்வுகள். அவர் தன் வாழ்நாளில் முன்ஜாமீன் மனு என்பதை தாக்கல் செய்யக்கூடாது என்று என்னிடம் சொல்லக்கூடியவர். ஆச்சரியமாக இருக்கும். எப்போ வேணாலும் ஒரு வரட்டும், கைது பண்ணட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய மனோபாவம் உள்ளவர். இன்னொன்று, அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்கிறார். அவர் மீது 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படுகிறது. அவரை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். புழல் சிறை, திருச்சி மத்திய சிறை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவரை சென்று சந்திப்போம். ஒரு வழக்கறிஞரிடம் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கட்சிக்காரர்கள் கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்டால் வழக்கறிஞர்களுக்கு சொல்வதற்கு பதில் இருக்காது. அது என்னன்னா, என்னை எப்ப நீங்க வெளியில எடுப்பீங்க என்ற ஒரு கேள்வி எந்த வகையிட்ட வேணாலும் கேட்க மாட்டீங்க. எல்லாவற்றையும் சொல்வார்கள், இதற்கு பதில் சொல்லாமல் தப்பி விடுவார். ஆனால் மாவீரன் காடு வெட்டியார் என்று எங்களால் அழைக்கப்படக்கூடிய மாவீரன் குருவர்கள் தான் ஒரு வழக்கறிஞராக என்னிடம் சொல்வார், என்னை எப்ப எடுக்கிற என்ற கேள்வியை உங்களிடம் கேட்க மாட்டேன். ஒருவேளை நான் கேட்டு என்னை சமாதானப்படுத்துவதற்காக அடுத்த வாரம் நீங்க வெளியில வந்துருவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதற்கு அடுத்து ஒரு நாள் இரவு என்னால் ஜெயிலில் இருக்க முடியாது. எல்லோருக்குமே இது பொருந்தும். எனவே நான் எப்பொழுது வருகிறோனோ அது வரையில் நான் என்னை எப்பொழுது எடுக்கிறாய் என்று நான் கேட்க மாட்டேன் என்று சொல்வார். அவர் பல வழக்குகள் விசித்திரமான வழக்குகளாக இருக்கும். ஒரு வழக்கு ஜெயங்கொண்டம்
நீதிமன்றத்தில் வழக்கு. அவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக இருந்த ஒரு வழக்கில் அவரை சிறைப்படுத்தி நீதிபதியின் முன்னாக நிறுத்துகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அளிக்கக்கூடிய தகவலை நீதிபதி படித்து காட்டுகிறார். இதெல்லாம் நீங்க உண்மையா பேசுறீங்களான்னு சொல்றாரு. அவர் நான் வக்கீல் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல சொல்றாரு. ஆமா நான் தான் பேசுறேங்க, அப்படிதாங்க பேசுறேன். இந்த பகுதியில் விவசாய விளைநிலங்களை அபகரிக்கக்கூடிய அரசினுடைய எந்த வாகனம் வந்தாலும் கொளுத்துவேன் என்று பேசினேன். இது அவர் சொன்னது. நீதிமன்றத்திலே சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்பொழுது சொன்னார் நீதிபதியிடம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. என் ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய நிலத்திலிருந்து விவசாயம் செய்து சாப்பிடறதுக்கு வழி இல்லாம புதிய வீரான விரிவாக்க திட்டம் என்ற அடிப்படையில் இங்கே ஆழ்குழாய் அமைப்பதற்கான வாகனங்கள் வந்தால் அதை நான் அடித்து விரட்டுவேன் என்பதுதான் அவருடைய கருத்து. இது போராட்டமா, வன்முறையா அல்லது புரட்சியா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் அன்போடு இந்த நேரத்திலே விட்டு விடுகிறேன். இங்கே மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். நீதியரசர் கலையரசர் அவர்களை பார்த்த பொழுது நான் எனக்கு என்ன சம்மந்தமே இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காரு என்று பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது ஒரு பாதுகாப்பாக வக்கீலையும் கூப்பிட்டுப்போம், வக்கீல் ஒழுங்கா நடத்தலாம் நீதிபதியும் கூப்பிட்டுப்போம், எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வரணும் என்ற முடிவிலே இருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்கிறார். இதை தாண்டி இந்த படத்தை தடுப்பதற்கும் நிறுத்துவதற்கும் எந்த சாத்தியமும் இல்லை என்பதை நாம் நன்றாக உணர்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பல்வேறு செய்திகளை நமது வி. சேகர் அவர்கள் சொன்னார்கள். அதுக்குள் நாம் செல்ல விரும்பவில்லை. ஆனால் நாம் எல்லோரையும் இணைக்கக்கூடிய தமிழன் என்ற உணர்வோடு தான் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கிறோம் என்ற அந்த மனநிறைவோடு கௌதம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம். வழக்கறிஞராகவும் அவருடைய படைப்புகளுடைய ஒரு விருப்பமுடைய ஒரு நேசனாகவும் அவருக்காக நாங்கள் துணையாக நிற்போம். இந்த மாவீரன் படையாண்ட மாவீரன் என்ற படம் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு படமாக எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்ற எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுடைய படம் மிக சிறப்பாக வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேசுறதுக்காக காத்திருக்காங்க. அண்ணனை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா எப்பவுமே வந்து ஒரு உணர்ச்சி புலமாக இருக்கக்கூடியவர். அதுக்கு சாட்சி வந்து யாருமே இந்த கோணத்துல யோசிக்கவே முடியாத ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினாரு. கிண்டி மேம்பாலத்தை ஒரு கூட்டு போட்டு அதை வந்து இப்படி ஒரு ஐடியாவை எப்படி யோசிச்சாரு, அது சங்கிலியெல்லாம் கொண்டு போய் எப்படி அதை கூட்ட போட்டாரு அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமானது. அப்படி ஒரு ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த போராட்டக்காரராகவும் இன்று மிகச்சிறந்த திரைக்கலைஞராகவும் அவரை வந்து திரைப்படத்துல வந்து கதாநாயகனாக பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் நான் வந்து எடிட்ல பார்த்துட்டேன். ஆக்சுவலா மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உலகத்துல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா வளர்ச்சிங்கிற பேர்ல இந்த உலகத்துல ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி இன்னொரு மக்களுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளவு பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க காண கிடைக்காத ஒன்று. ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது, நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த ஆலை இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது இந்த ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள் அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பிரம்மாண்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த படம் பேசுகிறது. இதை தாண்டி எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் கௌதமன். தமிழை நான் வேலைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் வந்து சாரோட பையன் பிரமாதமா பண்ணிருக்காங்க அந்த படத்துல. ஒரு பெரிய நான் படம் பார்த்துட்டு சொன்னேன், உங்க பையன் போர்ஷன் ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்துல வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்ப வந்து சங்கர் சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து கௌதமன் சாரோட பையன் இருக்கான், பிரமாதமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் காமிச்சேன். அப்போ அவர் சொன்னார், ஹீரோ அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு.
சங்கர் சார் படம்னா விடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. ரொம்ப பிரமாதமா நடிச்சு கொடுத்தா. சார் வந்து பயங்கரமா பாராட்டினாரு. ஸோ இப்போ இந்த படத்துல வந்து மிக பிரமாதமா வர போர்ஷன் அவ்வளோ மண்ணும் மனத்தோட ரொம்ப பிரமாதமா அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ இட்லி கடை படத்துலையும் பண்றான். விரைவில் ஒரு பெரிய தமிழ் மண்ணின் கதாநாயகனாக வருவதற்கான எல்லா கூறுகளோடு அந்த டெடிகேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ தமிழை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய மனமாற வாழ்த்துக்கிறேன். ஸோ இங்க இந்த படத்துல வந்து எப்பவுமே என்ன சொல்றது பாருங்க, எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்றாங்க. இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னன்னாச்சுன்னா, அவர் எனக்கு ஒரு நண்பர். அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு வச்சுன்னா, நான் மதுரையில நாடோடிகள் 2ன்னு ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில. அந்த போராட்டத்துல என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போ நான் அங்க போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே பேச முடியல. யாராவது ஒரு தோல் கிடைக்காதான் நம்ம பேசுறதுக்கு. ஏன்னா நம்ம அங்க 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 போய் நிக்கிறப்போ யாரையுமே பார்க்க முடியல, பக்கத்துல நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு. பேசுறதுக்கு ஆள் இல்லை, தோல் கொடுத்து அழுறதுக்கு ஒரு தோல் கூட இல்லைங்க. அந்த நேரத்துல முதல்ல பீறிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதம் சார் தான். ஸோ யாருமே இல்லாத நேரத்துல திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறதுல எங்களுக்குலாம் உண்மையே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கௌதம் சார் நானும் அவரும் பழைய ஒரு 20 வருஷம் கேப் இருக்கும். திடீர்னு வந்து நின்னார். மிகப்பெரிய ஒரு போராளி தான். எப்பவுமே உணர்ச்சி பூர்வமா இருக்கிறவங்க தான். சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முன்முயற்சியை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்திலும் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டுல எந்த மூலையில எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும், மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளி அவரை தான் இருப்பாரு. டக்குன்னு உடனே வந்து நிற்கிறது. எனக்கு அந்த விதத்துல மிகப்பெரிய பெருமை. இந்த படத்துல நான் சங்கீர்மன் ஒர்க் பண்ணேன். அவருக்கும் சரி, அவருடைய புதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம். 2 பேருமே மிகப்பெரிய டெடிகேட்டட்னா என்னன்னா, அந்த படத்துக்காக எவ்வளவு வேலை செய்யணும். இப்ப சார் சொன்ன மாதிரி அவருக்கு 1000 பேர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 1000 ரொம்ப குறைச்சிருக்கு. இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் என்னோட மனமார்ந்த வாழ்க்கை. ஒரே ஒரு 2 வார்த்தை முடிச்சுக்கிறேன். கௌதம் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ள என்ன வர வச்சது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சிட்டாரு. அருமையான நண்பர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ரொடியூசர். அவர் ஒன் ஆஃப் ப்ரொடியூசர் கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை. ஏன்னா அண்ணன் டைரக்ட் பண்ண படமும் நான் பண்ணேன். அது மட்டும் சொல்லிட்டு ஓடிடுறேன். நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன். அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்க. அவருக்கு போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கண்ணே. ஏய் என்னடா அப்படின்னா, அண்ணே என்னடா அது என்னண்ணே, ஏய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறேன். ஐயோ. அப்புறம் அந்த கிரீன் சட்னி கொடுங்கண்ணே. திரும்பி என்ன பார்த்தாரு. அப்புறம் புதினா சட்னி சொல்கிறாங்க. சரி, அதனால அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுறது தவறு. ஸோ அண்ணன்கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகள் நான் கற்றுக்கிறேன். அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான். ஸோ நான் நிறைய பேசுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டை ஆடிக்கணும். நானும் ஜானி மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸ்லாம் ராஜு மாஸ்டர்லாம் வரும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்து வந்து இப்படி ஒரு பாட்டை ஜீவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடலாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜீவிக்கு ஒரு பெரிய பாராட்ட சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமா இருக்கு. தினேஷ் மாஸ்டர் ஒரு எல்லா ஹீரோ எல்லாம் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கும் போது நாங்க ஜானி மாஸ்டர் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆனோம். அந்த விஷுவலா இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த ஒளிப்பதுவும் சரி, எனக்கு அப்போ இங்கிலீஷ் வந்து பயமா இருக்கு.
அதுக்கப்புறம் நன்றி மாத்திரம் தான். தேங்க்யூ நன்றி. திரைப்படத்துறைக்கு வந்து அவங்களுடைய கனவு எப்பவுமே கிடையாது. ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய ஒரு வெற்றி சித்திரம். தமிழன் இங்கே தேடி வந்தால்தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தமிழ்நாட்டில் வந்தால் அத்தனை பேருக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணினுடைய ராசி அந்த மாதிரி. இங்கே தோற்பது எவ்வளவு இல்லை, எவருடைய கனவும் நிச்சயமாக தோற்காது, நிச்சயம் ஜெயிக்கும். குறிப்பாக இப்போ சமீப காலமாக தமிழ் திரைப்படத்துறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. முதலில் இந்த மேடைகளில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரர் சீமான் அவர்களுக்கும், இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுக்கும், இத்திரைப்படத்தின் ஸ்டாண்ட் இயக்குனர் மற்றும் உலக இயக்குனர் அனைவருக்கும், குறிப்பாக இந்த படத்தில் கேமராமேன், எடிட்டர், அத்தனை டெக்னீஷியனுக்கும் இந்த என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திரைப்படத்தில் ஊடக பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வி சேகர் அவர்கள் பேசிட்டு உடனே பக்கத்தில் போயிருந்தது என்ன நடந்தது, நம்மளே ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரியிலோ தம்பி கௌதம் வந்து பார்த்தா அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டவுடனே என்ன ஃபங்க்ஷன் என்ன எப்படி பேசணும்னு எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. டோட்டலா திருப்பி வெளியே கலெக்ட் பண்றாங்க. நம்ம எங்க வந்துருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் வந்து நீங்களும் 23 படத்தை இயக்கிய இயக்குனர். அந்த நீங்களும் 23 திரைப்படத்தை வெளியீட்டு செஞ்ச என்ன சிட்டி வெளியீட்டு செஞ்ச விநியோகஸ்தர் நான் தான். அப்படி அவரோட அஸ்டா இருந்த ஒரு வாழ்க்கை என்னுடைய சிவசக்தி மூவி மேக்கர்ஸ்ல ஒரு படத்தை இயக்குனர் ஆக்கணும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கௌதமன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி, கதாசிரியர், நல்ல ஒரு கதை சொன்னாலும் அது உடனே படம் பண்ணணும் அப்படி ஒரு ஆசை. என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் இந்த நீதி கணிக்க தேவை, கண்ண தண்ணி அப்படியே நம்ம குழம்பு ஒரு வர வச்சுருவாரு. அவர் அற்புதமான ஒரு பாபான கலைஞர். ஆனா அவருடைய வித்தியாசம் இருக்கு. கௌதம் நான் பார்த்தவங்க ஒரு குடும்ப படம், ஒரு நல்ல காவியங்கள், ஒரு நல்ல நாவல்கள் இதெல்லாம் படிச்சு அதெல்லாம் திரைப்படமா ஆக்கி கொண்டு வரணும்னா ரொம்ப ஒரு தங்கர் வச்சான் அவங்கெல்லாம் சேர்ந்து என்னை வந்து ஒளிகட்டாயமாக குறிப்பா தங்கர் வச்சான் போன்ற இவர்கள்லாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு அடிதடி படம் எடுக்கணும், நல்லா ஏதாவது ஒண்ணு வேற மாதிரி படத்தை காசு சம்பாதிக்கணும்னு தயாரிப்படம் விநியோகத்தில் தயாரிப்படம் மாறினா காதல் கோடின்னு ஒரு படத்தை கொண்டு தங்கர் வச்சான் சொல்றாரு அரசியல் சார் மூலியமாக. அந்த படம் கொடுத்த உடனே வெளியே வந்த உடனே நான் டோட்டலாக மாறிட்டேன். நான் இன்னும் எங்கேயும் வேற மாதிரி என்னை மறுத்து கருத்துல மாடெல்லாம் போட்டு நீ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும், ஒழுங்கா இருக்கணும் அப்படிலாம் பண்ணி என்னை ஒரு வச்சிட்டாங்க. அந்த ஒரு யூனிட்ல ஒரு தம்பி கௌதம் ஒருத்தர் தரமான படங்களை கொடுப்பாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை தரமான திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்குது. புதிய இயக்குநர்கள், புதிய நடிகர்கள், புதிய டெக்னீஷியன்கள் எல்லாருமே புதுசு புதுசா வந்து தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்தில் பாரு 2 படம் உன்னை தம்பி இருக்க சொல்லக்கூடாது. அண்ணன் வி சேகர் சொன்ன மாதிரி முதலில் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழ் தான் பெயர் வைக்க வேண்டும். அப்புறம் என்ன கரெக்ட், அந்த தமிழில் தான் பெயர் வைக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பாக என்னால் முடிந்த வரையில் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் முறையிட்டு அதை ஒரு சட்டபூர்வமாக கொண்டு வர வேண்டும் என்பது நான் கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன். ஏன்னா எவ்வளவு உணர்வா சொல்றாங்க, நியாயமான உணர்வு பாருங்க. பழையாண்ட மாவீரம் அந்த பேரை கேட்கறதுக்கே ஒரு வீரமுடைய கட்டபொம்மன், அந்த மாதிரி படத்தினுடைய அந்த ஒரு வீரம், அந்த தமிழ் சொற்கள் அதெல்லாம் வந்து அதுல இருக்காதுல்ல படத்தினுடைய அப்புறம். வா கௌதமன் வந்து அப்படி ஒரு படங்களை சொல்லி தரைப்படம் அவர் 2 வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு அன்பா காவியமா ஒரு குடும்ப படமா பண்ணா ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆக்ஷன், ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப வீரமா சொல்லணும், கொஞ்சம் வேகமா சொல்லணும்னு வந்து அவர் அறியாமே அவருக்கு இருந்துருக்கு. அது உதாரணம் சந்திரகாடு. சந்திரகாடு பாத்தீங்கன்னா அது சீரியல் மாதிரியே இருக்காது, அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் போற மாதிரி அவ்வளவு ஸ்பீடு, அப்படி ஒரு படைப்பை கொடுத்த முதல்ல இல்ல. அது வந்து உங்ககிட்ட வந்து நீ சொல்றது வேற, ஆனா உங்க மேக்கிங் மைண்ட் எல்லாம் வேற ஸ்பீடா இருக்கு. இப்ப பார்த்தா இந்த பழைய மாவீரா படமா பிரம்மாண்டம் மட்டும் இல்ல, என்ன மேக்கிங், அந்த படத்துல மேக்கிங்லாம் போட்டு காட்ட போடலாம் தம்பி பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க நானது மேக்கிங் சொல்றேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அந்த அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஒரு காட்சி அமைப்பு, ஒரு இதுவும் அந்த கேமராவோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிட்டு போனேன். உதாரணத்துக்கு நான் நினைச்சிட்டே இருந்தேன், ஆந்திராவில இருந்து ஒரு புஷ்பா நீங்க வந்துச்சு, தமிழ்நாடு மட்டும் இந்தியாவே கலைஞர் போச்சு புஷ்பா 2. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழ் திரைப்படம் இந்தியா ஃபுல்லாவும் மீண்டும் ஒரு புஷ்பாவை விட இந்த படம் கலைக்கு கொண்டு மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா படத்துடைய அந்த ஒரு காட்சி அமைப்பு, அந்த படத்துடைய
பாடல்கள் வரி எழுதிய ஐயா தமிழ் வைரமுத்து அவர்களுக்கும் இந்த படத்துக்கு இசையமைச்சர் தம்பி ஜி வி பிரகாசனுக்கும் வீரிக்காரி பிரமாதம் பண்ணி கொடுத்த சி எஸ் சாம் சார் அவர்களுக்கும் பிரமாதம் மேக்கிங் என்று கௌதமன் ரொம்ப ஆசைப்படுறேன். யார் ஜெயிக்கிறாங்க எனக்கு கௌதமன் ஜெயிக்கணும். ஏன்னா நன்றி உள்ள ஒரு ஜீவன் கௌதமன். எவ்வளோ பேர் இருக்காங்க. என் கௌதமனை கடவுள்கிட்ட நான் வேண்டுறேன். இத்திரைப்படம் மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி வாங்கி சூடும். ஏன்னா இந்த திரைப்படத்தை நம்பி தயாரிப்பாளர் நானும் ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர்கள் வந்து சந்தோஷப்படணும். அவங்க மூலியமா வந்து எல்லாரும் அந்த பணம் போய் சேரணும். திருப்பி அவங்க மூலியமா பணம் பண்ணணும். உன் மகன் தமிழ் கௌதமனும் மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆளா வரணும்னு என் ஆசை இருக்கு. வெற்றி நிச்சயம் கௌதமா, வெற்றி கண்டிப்பா நீங்க கேட்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய படமா உங்களுக்கு வரும். என்ன வந்தாரு நன்றி, அனைவருக்கும் ஒரு நன்றி. ஈஸியாக அவர்கள் வந்து ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நல்ல கருத்து சொன்ன படங்கள், குடும்பத்துக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படங்கள் தான் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு பேசுற பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டிச்சு. 15-16 கூட சொன்ன கருத்தை விட இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கொண்டாந்து கரெக்டா இதெல்லாம் தமிழன் கேட்டுட்டு போயிடக்கூடாது. அதில் கேட்டு மனசை இறைக்கணும். அந்த மாதிரி கருத்துகள். அப்போ சொன்னார், நான் வந்து வாழைக்காடில் வந்து இறங்கினாரு. நல்ல படம் தான் அப்படிதான். கஞ்சா கட்டுற மாதிரி, படம் தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி இந்த படம் தான் நீங்கள் ஒரு 2 கோடி மதிப்புள்ள கார் வந்து இறங்கிருக்கீங்க. நம்ம பண்ண பாவம் நல்ல படமா எடுத்தோம். அடுத்த படம் பண்ணும்போது உஷாராடுங்க. மாஸ்டர் தினேஷ், மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சினிமா நான் பார்த்தாரு. தேங்காய் சட்னி சொல்லிட்டு கிரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ணன் கூப்பிட்டாரு. புதுமா சட்னி இல்லையா, அதெல்லாம் ஓகே தான். தினேஷ் இஸ் இருக்கேன், சட்னியை மாற்றிடலாம், இசை மாத்துறது. அதனால ஸ்ரீதர் மாஸ்டர் இந்த ஸ்ரீயை மாத்திரம் கேட்டுங்கம்மா அண்ணன்ட்ட. நிறைய பேரு ஸ்ரீனா தருவோம். நம்ம அந்த மாதிரி அதை வந்து எல்லாத்தையும் நீ மாற்றணும் போல இருக்கு. அப்புறம் அந்த படத்தோட தயாரிப்பாளர் நீ நிறைய சங்கம் வச்சுக்கலாம் போல இருக்கு. அது ஒண்ணு இங்க கம்மியா இருக்கு. ஏற்கனவே எத்தனை சங்கம் இருக்கு, கீழ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும் போல இருக்கு. அத்தனை பீஸ் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒன்று சொல்லணும், இங்கேயே சில பார்ட்னர் வருவாங்க, 2 தயாரிப்பு இருப்பாங்க, சேர்ந்து தயாரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பூஜையை பார்த்தா அவருக்கு மாலை போட்டு, இவருக்கு மாலை போட்டு குறிஞ்சி குழாவி அப்படின்னு பாடம் ஆரம்பிக்கும். போக போக பார்த்தா நம்மளுக்கு கூட இருக்காங்கல்ல ஒரு தயாரிப்பு வருவார். அப்போ இயக்குனர் நல்ல மூட இருப்பாரு, இதாக இருப்பாரு. தயாரிப்பு வந்தோடனே அவர் எதிர்த்து நம்ம சொல்லுவார். அடுத்து இன்னொரு புதுசா பார்ட்னர் வருவார். பார்ட்னர் தமிழ்ல பங்குதார் மாட்டிக்கிறேன். நீங்க என்ன மட்டும் பேர் பண்ணிருக்கேன், இது ஒரு வழி இல்லை. பங்குதார் வருவார். அப்ப அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிறது மூடு இருப்பார். தயாரிப்பு வரும்போது வளர்த்துட்டு வருவார் கூட சொல்லுவான். அவர் வரும்போது தயாரிப்பு எதிர்த்து நடத்துவாரு. நீங்க வரும்போது உட்காந்து சொல்றாரு கொஞ்சம் ஏறும். மறுநாள் இருந்து ஃபர்ஸ்ட் பங்குதாரர் ஃபர்ஸ்ட் வருவார். சார் வாங்க சார் சாப்பிடுங்க சார், சாப்பிடுமா. அது இன்னொரு பங்குதாரர் அப்போ வருவார். அந்த அம்மா டைலாக்கு எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். வசனத்தை பண்ணிக்கணுங்க, எத்தனை மணிக்கு லிஸ்ட் போட்டுக்கோம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வருவார். அவர் சார் நான் கொடுப்பா சார். அவர் வரும்போது சார் சாப்பிட்டீங்களா, நீங்க வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார். இப்படி டெய்லி ஒரு குட்டை போட்டு படம் முடியும் போது பெரிய சண்டையா. ஃபர்ஸ்ட் பங்குதாரர்கள் ஃபர்ஸ்ட் சண்டைதாரர்கள் ஆயிடுவாங்க. 2 பூசிக்கு இந்த கறி, நீங்க எத்தனை பூசி இருக்கீங்க, இதுவே பெரிய சாதனை போதும் சார். இதுவே இந்த படம் என்னமா
இத்தனை புடிச்சிருக்காங்கல்ல, இது ஒரு படை தான். வேற ஒரு படை, இந்த படையாட்டு மாவீரன் தான் கௌதம். கௌதம் சார் வந்து நான் அப்பப்போ வீடு பார்ப்பேன். ராவணன் ஒரு படம் மனசுலிக்கான தயாரிச்சு அவரை ஹீரோ கொண்டாரு. அதுக்கு ஒரு சில வசனம் தான் எழுதினேன். அப்போ அவர் ஷூட்டிங் போகும்போது ஈராவஸ் தான் இயக்குறாரு. ஒருத்தங்க நீங்க வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் 100 படத்தில் நான் வர முடியாதுட்டேன். அப்போ டக்குனு கௌதம் சார் தான் கொடுப்பாரு. அப்போ தான் அறிமுகம். ஆனால் அப்போலாம் இப்படி இல்லை, ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப சாது. நானே ரொம்ப கம்மியாக பேசுறாரு. நான் 10 வாரத்துக்கு பேசுனா 2 வாரத்துக்கு பேசுவார். நான் நினைப்பேன் இவர் எப்படி இருக்காரு, இவர் எப்படி அசைத்தை ஒர்க் பண்ண போறாரு, கவலைப்பட்டேன். ஆனால் அன்னைக்கு மிகப்பெரிய போராடி இருக்காப்புல. எங்கேயும் செயினை கட்டுறாப்புல, கூட்ட போடுறாப்புல, ஏட்டு வைக்கிறாப்புல. இன்னொன்று என்கிட்ட காப்பி வாங்காமல ருசி மாட்டாப்புல. தமிழ் பேரரசு கட்சி, நீ பேரரசு கேட்கணும் வரக்கூடாதா? நீ தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்கலாம், ஓகே. பேரரசு எனக்கு காப்பி நீ காப்பி சொல்லி பிரச்சனை இருக்கு. ஆமா, பேரையே முடிக்காப்புல இருந்தாலும் தமிழ் வச்சுக்கனால ஓகே முடிச்சுக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கலையே பேசுறாரு. அவருல மாவீரன், நாம் தமிழ் கட்சி வச்சிருக்காருல அவர் மாவீரன். அடுத்து தமிழ் பேரரசு வச்சிருக்கீங்க, நீங்களும் மாவீரர் தான். ஏன்னா இங்கே தமிழ் சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு. அப்ப இங்க அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம், சோழ நாடு அடிக்கடி வார்த்தை வருது. சோழ நாடு அது வரலாறு, இன்னைக்கு அது தமிழ்நாடு. பாண்டிய நாடு அது வரலாறு, இன்னைக்கு அதுவும் தமிழ்நாடு. சேர நாடு அது வரலாறு, இன்னைக்கு அது தமிழ்நாடு. அது போலத்தான் திராவிடம் என்பது வரலாறு, தமிழ்நாடு என்பது நிதர்சனம், இன்றைய நிகழ்வு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடாச்சு. ஆனா திராவிடம் என்பது பிரிச்சது. சேர சோழ சேரது சேர்ந்து. திராவிடம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆகிட்டோம். அதனால இன்னைக்கு இது தமிழ்நாடு. இன்னைக்கு சீமானந்தன் இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட விஷயம் விட்டு வந்திருக்காரா? இல்ல. கௌதம் உயர்ந்த நண்பர் இருக்காரா? இல்ல. கௌதம் என்பவன் தமிழ் பட்டாளன், தமிழன், எங்க தமிழ் பத்தி பேசுறவன். அந்த தமிழ் உணர்வோட நிச்சயமான வந்திருக்காரு. இந்த படத்தோட டேலக் நம்ம பாடமொழி தான் வசனம். வாங்க நீங்க வாங்க அறிவு வாங்கி தமிழ் வசனம் எழுதி தமிழ் காட்ட நண்பர் பாடவர்கள் பாடமொழி வருமா இந்த படத்துக்கு தான் வசனம். பல இடத்துல கைது சார். அது எல்லாம் சொல்ற டேலக் தான். தமிழை 3 இடத்துல தான் திருப்பி அடிச்சான் அப்படின்னு. சந்தனக்காடு, முந்திரிக்காடு, இந்த இடத்துல திருப்பி அடிச்சான். பல இடத்துல திருப்பி அடிக்காம வீரம் இல்லாம இல்ல. தமிழுக்கு வீரத்தை விட போர்மை ஜாஸ்திங்க, போர்மை அதிகம். அந்த போர்மை காரணமா தான் பல இடத்துல அடிக்காம இருக்கான். நல்ல வசனம் வச்சு பாடல ஒரு வந்துச்சு. தமிழினம் உலகிலே அதான் மூத்த குடி. தமிழ் மொழிதான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி, முதல் மொழி. நம்ம தான் ஒரு பேசிட்டே இருக்கோம், நம்ம பேசிட்டே இருக்கோம். தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் மூத்த மொழி அப்படிங்கிறத ஒரு பஞ்சாப் ஒத்துக்காம இருக்கலாம், ஒரு குஜராத் ஒத்துக்காம இருக்கலாம், ஒரு மகாராஷ்டிரா ஒத்துக்காம இருக்கலாம், இந்திய விஷயம் ஒத்துக்காம இருக்கலாம். ஆனா மழை ஒத்துக்காம இருக்கலாமா? ஒரு தெலுங்கு ஒத்துக்காம இருக்கலாமா? ஒரு கன்னடம் ஒத்துக்காம இருக்கலாமா? இங்க இருந்து பிரிஞ்சவங்க நினைக்கலாம். நீங்களே இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்ப அமைப்பு ஒத்துக்குவோம். கமல் சார் அரசு ரீதியாக நிறைய மோசம் இருக்கும். ஆனா முதல் முறையா ரொம்ப மதிக்கிறதுக்கு போட்டுறதுக்கு ஒரு சொன்னார், உண்மை சொன்னார், வரலாறு சொன்னார். தாய் மொழிந்து இருந்ததுதான்
கன்னடம் உண்மைதானே? இதுதான் எல்லாம் படிச்சிருக்கோம், இதுக்கு எல்லாம் அதை சொல்லியிருக்காங்க. அது பொறுத்து முடியல. ஆனா நான் மன்னிப்பு வைக்க மாட்டேன். அவர் பாராட்டணும், உங்க கையத்தின் மூலமா அவர் பாராட்டணும். ஏன்னா இங்க வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்க அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தமிழுக்கா கொண்டு கொடுத்தாலும் முன்னாடி நிற்கும் சார். ஈஸியா சார் சொன்னார், இப்பதான் ரொம்ப லேட்டா தான் தமிழ் சாருக்கு தமிழுக்கு ஞானம் வந்து அவன் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஆமா டார்கெட் உடச்சு வரதான் அவரு என்ன. அதனால அது ஒரு கூட சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லிக்கணும்னா, தமிழ் நான் தமிழன், நான் தமிழன் அப்படிதான் சொல்லுவேன். என் மொழிதான் மூல மொழி எல்லாத்துக்கும் நான் தமிழன். நான் தமிழன் வார்த்தை என்னைக்கு வாய்ப்பு வருதோ அனைத்து வீசியா சொல்றது உண்மை. நீங்க திராவிட சொல்லிட்டுலாம் கொஞ்சம் சொல்லக்கூடாது. அது சீமானன் வந்திருக்காரு. சீமானன் இன்னைக்கு அரசு கட்சியில சினிமாவில் சரி, சினிமாவில் சிலர் தான் தமிழுக்காக வாழ்றாங்க, தமிழுக்காக போராடிக்கிட்டாங்க. அப்படி ஒரு தமிழ்ல யாருக்கும் உணர்வு இல்லை. சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக கணிக்கலாம், அது கன்னடத்துக்கு கணிக்கலாம். வேற ஈஸியா சார் வந்து நான் தமிழ் சொல்லும்போது முட்டாள்தான், அதை உணரணும். நான் சொன்னது சரியா தவறா நான் ஒன்னையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆந்திராவில் திரைப்படத்துறைக்குன்னு தயாரிப்பு சங்கம் இருக்கு, அங்கே இயக்குனர் சங்கம் இருக்கு. அங்கே சங்கத்துல தமிழ் யாருக்கும் பாதி போட்டுவிட முடியாது. கனடாவில் அதே மாதிரி தயாரிப்பு சங்கம் இருக்கு, இயக்குனர் சங்கம் இருக்கு, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு. அங்கே அந்த மொழி சார்ந்தவர் தான் அங்கே பாதி இருக்க முடியும், இங்கே இருக்க. கேரளா நீங்க குட்டிக்காரன் சரி, அங்கே ஒரு தமிழ் வந்து ஒரு சங்கத்தில் போய் பதவி வகிக்க முடியாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா சங்கத்துக்கும் எல்லா ஆளும் இருக்கலாம், சங்கத்து மட்டுமா இருக்கும், தமிழ்நாட்டு ஆளுநர்களா இருக்கலாம். அது என்னைக்கு நம்ம சொல்லிட்டு வரும், அன்னைக்கு வரணும். அன்னைக்கு வந்தாதான் நம்ம தமிழ் உணர்வு நம்ம தமிழ் நிறுத்த முடியும். நம்ம எல்லாத்தையும் பதிலுக்கு அவங்க உட்கார வச்சுட்டு அப்புறம் தமிழ் என்று சொல்லடா தலைமுறைடா அது உடனே உணர்வு அந்த வார்த்தை இருக்குல்ல, தமிழ் சொல்லடா தலைமுறைடா. ஏன்னா அவன் கீழே இருக்கான், அவன் மேல இருக்கான், நிறுத்த பார்ப்போம். தமிழ் சொல்லடா தலைமுறைடா. சூப்பர், மாலை போடு. ஆமா போடு. என்னைக்கு நீ அவனை கீழே வச்சு நீ குடிச்சு பார்ப்ப, தமிழ் சொல்லடா மத்தவங்களை கீழே வச்சு தலை குடிச்சுடா வாரம் சீக்கிரம் நிமிந்து பார்த்து முதுகு வலிக்கிறேன், எல்லாரும் வலிக்குது. அந்த அது என்ன அது விளக்கு இப்படியே குடிச்சுப்போம். தலை நிமிர்ந்து நேரு பார்ப்போம், ஒதுங்கிப்போம். தமிழும் நேரு தமிழ் நிக்க வைப்போம். நன்றி, வணக்கம். பல பேர் பல விதமாக பேசுவாங்க. பொதுவாக தமிழ்ல சொல்லுவாங்க, போராடுகின்ற வரை அவருடைய பிம்பமும் சித்தரிப்பும் வேற மாதிரி தான் இருக்கும். வன்முறையாளன்வாங்க, ரவுடின்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய போராட்டம் எதை நோக்கி இருக்கிறது, அந்த நோக்கம் வெற்றி அடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக மாற்றப்படுவார். அப்படி மாற்றப்பட்ட ஒரு கதாநாயகன் தான் நிஜத்தில் வாழ்ந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒரு நியாயம் இருக்கும். என்எல்சி என்ற பெரிய நிறுவனம் விவசாயிகளுடைய நெல்லை எல்லாம் பறித்து விளைநிலங்களை பறிக்கும் பொழுது தனி ஒரு மனிதனாக துவங்கப்பட்ட போராட்டம். மருத்துவர் ஐயா என்ற ஒரு ஆளுமை பின்னின்ற பொழுது அந்த போராட்டத்தின் வழி இன்று வரை அந்த என்எல்சியுடைய வளர்ச்சி திட்டமானது வர முடியாம கைவிடப்பட்டு ஒரு மத்திய அரசாங்கம் விவசாயிகளிடம் பறித்த நிலத்தை திரும்பி கொடுத்து அதற்கான தொகையை கொடுத்திருக்கிற வரலாறுன்னு சொன்னா இந்த படத்தில் வரக்கூடிய இந்த கதையின் பின்புலம் அது. அவர் எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. ஆரம்பத்துல இருக்கின்ற மாதிரி அவரை வன்முறையாளர்னாங்க. எங்களுக்கு இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம். அவர் இருக்கும்போது இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமையை அவர் பேசினார். நம்ம வீட்டு பெண்கள் மீது யாராவது கை வைத்தால் அவர் தலையை வெட்டுங்கன்னாரு. அன்னைக்கு எல்லாம் இப்படி பேசலாமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடன் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், எனக்கு சட்டமன்ற தலைவராக இருந்தார். ஏன்னா அந்த நிகழ்வை வந்து நான் நினைவு கூற வேண்டும் என்று கூட இருந்தவன். அன்னைக்கு சட்டமன்றத்தில் அத்தனை கட்சிகளும் அவங்களை எதிர்த்து பேசிச்சு. என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாகுபலி என்ற ஒரு படம் வந்தது.
நிஜத்துல சொன்னவன் வன்முறையாளர் ஆயிட்டான். பாகுபலி என்ற படத்துல இதே டைலாக் அங்க இருக்கக்கூடிய கதாநாயகர் பேசுறார். பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டப்பட வேண்டியது விரலை அல்ல தலை என்றவன் அத்தனை பேர் கை தட்டுறாங்க. ஒரே ஆச்சரியம். நிஜத்தில் சொல்லும் பொழுது அவர் ஒரு வன்முறையாளராக சித்தரிக்கப்படுகிறார். சினிமாவில் வரும்போது கதாநாயகனாக இருக்கிறார். அந்த நோக்கம் உண்மை என்று என்றைக்கு புரிகிறதோ அன்னைக்கு அவர் நிஜத்தில் வாழ்ந்த ஒரு கதாநாயகனாக மாறுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அது எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை. ட்ரெயிலர்லாம் முன்னோட்டமா மன்னிக்கணும். எங்களுடைய அத்தனை பேரும் பயப்படுற மாதிரி தலைமை ஆசிரியர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியரும் அப்படி இருக்கின்ற மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா அவருடைய பழக்க வழக்கம் நீண்ட நெடி காலம். அதுவும் இல்லாம மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா, அனைவரும் சொன்ன மாதிரி தமிழுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய படைப்பை எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய முதல் தொடர் யாரும் கை வைக்காத ஒரு தொடரை அவர் கை வைத்தார். ஆட்டோ சங்கருடைய ஒரு வரலாறு என்று ஒரு நீண்ட நெடிய தொடரை எடுத்தார். அவரது பொருளாதார ரீதியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த தொலைக்காட்சியில் வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தொலைக்காட்சி என்பது மக்கள் தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி. இன்று வரை மண் பயனுற வேண்டும் என்ற ஒரு தலைப்பை வைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களால் இன்றைக்கும் பிற மொழி சொற்கள் கலக்காமல் தமிழ் மொழியை ஊக்குவித்து பொருளாதார ரீதியாக நட்டமடைந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தொலைக்காட்சியை தேர்ந்தெடுத்தார். மிகப்பெரிய அளவில் அது ஒரு வருமானத்தை ஈட்டு. அடுத்த தொடர் சந்தனக்காடு, அதுவும் அதே தொலைக்காட்சியில். அப்ப அவருடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருந்தது? எந்த இடத்தில் நம்மளுடைய நியாயங்களையும் கருத்துக்களையும் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் அதுல பொருளாதாரம் வருதோ, வருமானம் வருகிறதோ, பொருளாதார ரீதியாக நம்ம வெற்றி பெறுகிறோமோ என்பதெல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நம்மளுடைய எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது நோக்கத்தோட ஒரு உன்னத நோக்கத்தோட சென்றடைய வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா, அந்த எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும். நாம் அனைவரும் அதற்கு 100% உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் படத்தினுடைய அந்த பாடல்களுடைய வரிகள் ஒரு பொழுதும் சிலுக்க வைக்கிறது. அந்த உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முன்னோட்டமே இந்த படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லி, தயாரிப்பாளர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. மரியாதைக்குரிய பேரரசர் சொல்லும்போது கூட திராவிடம் என்பது ஒரு வரலாறு, தமிழ்நாடு என்றார். திராவிடம் என்பது கட்டமைக்கப்பட்ட பிம்பம். தமிழரை ஒழித்து கட்டுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் திராவிடம். அது வரலாறு. நிஜத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வரலாறு. அதற்கு முன்னாடி சொன்னது அத்தனையுமே வரலாறு. ஆனா திராவிடம் என்பது ஏமாற்றுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அது. உண்மையிலே ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு தான் பேசணும் ஒழிய அவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான விடயமாக நான் எப்பொழுதும் பார்ப்பேன். ஆனாலும் கூட சில விடயங்களை இங்க நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த படைப்பு விகே புரொடக்ஷன்ஸ், அதாவது நெய்வேலியில தொடங்கி என் மீது பெரும் அக்கறை உண்டு. இப்படியே ஓடிட்டு இருக்கிய வழக்கு, வம்பு, சண்டை, எந்த மூலையில எது நடந்தாலும் நீட்டுக்கான போராட்டமா, மனித வீட்டுல வழக்கு, காவேரி பிரச்சனையா, எத்திப்பாறை பாலம், மீனவர் பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, கன்னியாகுமரிக்கு ஓடுறது, ராமேஸ்வரத்துக்கு ஓடுறது, அதுக்கப்புறம் ஓடி அடங்குற நேரத்துல ஓடிட்டே இருக்கும்போது அல்லது காலத்திலேயே பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ள வச்சுறது புயல். இப்படியே இருந்தா எப்படி? சந்தனக்காடு போல ஒரு படைப்பு எடுத்துட்டு எப்படி போய் எப்பப்போ முடங்குறதுங்கிறது சரியானது அல்ல அப்படின்னு என் மேல அக்கறை உண்டு. ஐயா கிரியாட்டர் பாஸ்கர், ஐயா உமாதேவன், சகோதரர் கோடலமுதன், ஐயா நீலமேகம், இப்படி எண்ணற்றவர்கள், மருத்துவர் மோகன சுந்தரமையா, இப்படி எல்லாருமே சேர்ந்து இல்ல அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படைப்பு செய்யலாம் அப்படின்னு அது அங்க உருவாகி, அதன் பிறகு ஒரு கட்டத்துல நிற்கும் போது, ஏன்னா மகிழ்ச்சி படம் எடுக்கும் போது என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர், என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆளுமைகள் தான் இங்க இருக்காங்க. தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் இந்த நேரத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது இந்த படைப்பு செஞ்சோம். இந்த படைப்பு நீங்க எல்லாரும் பாத்தீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சிலிர்ப்ப முன்னோட்டமும் பாடல்களும் ஏற்படுத்தி இருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
படம் பார்த்ததுக்கு பிறகு படம் முடியும் போது இந்த மண்ணில மட்டும் இல்ல, பார்க்கிற ஒவ்வொரு மனசிலும் ஒரு பெரும் பேரதிர்வு ஏற்படும். அதை உறுதியா சொல்றேன். 30 கலைஞர்கள், பின்னணி குரல் கொடுக்கிற கலைஞர்கள், பெண்கள் ஒரு 10-12 பேரு, இளைஞர்கள், குழந்தைங்க, பெரியவங்க, இது எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டு குரல் கொடுக்கறதுக்கு டப்பிங்க. அப்ப வந்தவங்க அங்கங்க பார்த்துட்டே இருந்தாங்க. கூட்டம் கத்துறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரும் கூட்டம், அந்த பெரும் செலவு, அதுலதான் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும். படத்துல நடந்த சண்டையோட நேர்ல எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல அப்படி ஒருத்தர் சாயும் போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்குறதும் அரவணைக்கிறதும் உச்சி முகறதுங்கிறதும் இந்த படைப்புல நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த 30 கலைஞர்கள் ஒரு அறைக்குள்ள உட்காந்து கூட்டத்துல கத்துறாங்க. அங்கங்க காட்சி கத்துறது, அழுவுறது, கோஷம் போடுறது அப்படி இருந்தது. ஒரு கட்டம் நெருங்க காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 6 மணிக்குள்ள முடிக்கணும்ன்றது திட்டம். ஆனா அது 7-8 அப்படி தாண்டி போகுது, அடுத்த காட்சிக்கு போகுது. அப்ப ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாத அவங்க, ஏங்க அந்த ஒரு சீனை முழுசா காட்டுங்களேங்க, ஏங்க அங்க கத்தி விட்டு அப்புறம் கடைசியா காட்சி முடியும் போது சரி ரைட் அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்த காட்சி பார்க்கணுமா பாருங்க அப்படின்னு பார்க்க விட்டேன். இறுதி கட்ட காட்சி, இந்த படைப்பின் உண்மை நாயகன் மருத்துவமனையில ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்ன போல 100கணக்கான கோடிகள் இல்லை, இந்த உலகம் அதிர்ந்து போகும். வேற 5000 ரூபாய்க்கு கூட கழுத்தெடுத்து கொலை பண்ற கூட்டம் இருக்கிற இன்றைய சமூகத்துல 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில தன்னுடைய இடது காலால எட்டி உதைத்தவர் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த படம் வரும்போது அந்த பேருண்மைகள்லாம் தெரியும் போது அதிரும் மனித மனங்கள். அவன் சாதியாக இருக்கிறான், மதமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, இல்ல வேற்று மொழியாக இருக்கிறான், மனிதனாக இருந்தாலே போதும். அந்த 30 பேரும் அந்த இறுதி கட்ட காட்சிய மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும் இன்ஜினியர் பாரி அப்படின்னு இந்த குரல் பதிவு தரம், அந்த ஒரு அறைக்குள்ள 30 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சின்ன அறை தான். நாங்க 2 பேரும் இங்க அந்த பொறியாளர் அறையில இருக்கோம். அந்த காட்சி போகுது, பாக்குறீங்களான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இறுதி கட்ட காட்சி என்ன மாதிரி மனநிலை, ஏன்னா இவங்க தினம் திரையை பாக்குறவங்க, இந்த அவனுக்கு நீ பேசு, இவனுக்கு கத்துறியா, இவனுக்கு திட்டு நீங்க அப்படின்னு. அப்ப தினம் பாக்குறவங்க அவங்களுக்கு வேற அது ஒரு பெரிய மரத்துக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க அந்த இறுதி கட்ட காட்சி பாருங்க, போடுங்க அப்படின்னா நடக்குது. இறுதி கட்ட காட்சி போகுது. அறையில நாங்க இங்க உட்காந்துருக்கோம், பொறியாளர் நானும் காட்டுறாரு. ஏன்னா நடுப்புற கண்ணாடி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த அறையில் எனக்கு இருந்து சொல்றதுக்கு ஒரு அம்மா குனிஞ்சு அழுதுச்சு, இன்னொரு அம்மா சேலை எடுத்து, இன்னொரு அம்மா திரும்பிச்சு, ஒரு பையன் கரிச்சு போடுவான் புரிஞ்சுக்கிறார். இவர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கார், பார் சார் இதெல்லாம் இறுதி கட்ட காட்சியினுடைய. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலிர்ப்பு, நெருப்பு, தகிப்பு, படம் கூட அப்படிதான். ஆனா அந்த இறுதி கட்ட காட்சி சொல்லலாம் சார், அந்த பாரு சார், அந்த பையன் அந்த நிக்கிறான் சார், நின்று பாக்குறான். பாடல் அந்த முடிஞ்சது. எள்ளுவய பூக்களே எப்படி ஒரு பாடலும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இதுல வீரப்படையாண்ட வீரா, வெற்றிக்கு பிறந்த வீரா அப்படின்னு அந்த பாடல் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரான அந்த பாடல். அது வெறும் பாடலா கேட்டாலே யாராலையும் தாங்க முடியாது. காட்சியா முடியும் போது அந்த அழுகை சத்தம், கதறல் சத்தம் எனக்கு வெள்ளவெளுத்து போச்சு. ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது எப்படியாப்பட்ட மனநிலைன்னு உங்களால ஏதாவது ஒரு வகையில புரிஞ்சுக்க முடியும். ஒரு பையன் எந்திரிச்சு, எல்லாரும் அப்படி கலங்கிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. ஒரு பையன் அந்த பொறியாளர் அறைக்கு 30 பேர் வர முடியாது, என்ன சின்ன நீங்க இங்க வரீங்களா, நாங்க வரட்டுமான்னு கேட்கறாங்க. என்ன தோசிக்க இல்ல, நான் வரேன், இப்படி வெளியில போறேன். நான் போறதுக்குள்ள 30 பேர் வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுதுங்கிறது அது என் படைப்புக்காகங்கிறது மட்டுமே நான் நினைக்கிறேன். ஒருத்தன் அறம் கொண்டு வீரம் கொண்டு
நேர்மை கொண்டு பிறந்து வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறதுனால தான் அந்த கதறலும் அந்த அழகியும். இல்லைன்னா வராது, வரவே வராது. நானு இந்த படம் வெற்றி படங்கிறது எல்லாம் எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. இன்னொன்னு, என் மனது நெருங்கிய எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். நிச்சயமா அவங்க என்னை வளர்த்தணும்னு நினைப்பாங்க. ஒரு படைப்பை எடுத்துட்டு ஒரு படைப்பாளி கெஞ்சவே கூடாது. உரிமை வேற. எப்படியாவது பாருங்க, எப்படியாவது வெற்றி அடைவீங்க. நீங்க வெற்றி அடைய வைக்கிறதுக்கான தரமும் தகுதியும் அறமும் நேர்மையும் உண்மையும் அந்த படைப்புல இருக்குன்னா உலகத்துல யாராலையும் அந்த வெற்றியை தடுக்கவே முடியாது. இந்த படைப்பினுடைய வெற்றிங்கிறது அது நான் இவ்வளவு காலம் போராடினேன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடும்போதுதான் இழுத்து பிடிச்சி என்னை நிறுத்தி இடையில என்னுடைய போராட்டம் குறைவாக இருக்கும். அப்படி இருந்து பரந்தூருக்கு போயிட்டேன். போய் அங்க உண்டிலன்னு பண்ணிவிட்டேன். வந்த உடனே பெரிய ரைடு இவங்கதான். யாருக்குன்னா அடங்குற ஆள் இல்லை. ஆனால் பணம் போட்டவர்கள் சொல்லும் போது நான் யோசிச்சேன், இந்த படைப்பு படையாண்ட மாவீரனுடைய வெற்றி. அதாவது நான் சந்திரகாடு இருந்தேன். ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவன் ஆட்சியாளனா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், எவனா இருந்தாலும் எங்கள் மண்ணில் அங்க நடத்தின அந்த காட்டு மிராண்டி வேட்டை பெருமான மயில மட்டும் அடிச்சு திங்கல. எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்சு நூற்றுக்கணக்கான பேர் அந்த காவிரி ஆத்துல தூக்கி போட்ட அந்த காட்டு மிராண்டிகள், அவன் தேவாரமாக இருக்கட்டும் இல்ல எண்ணற்ற அதிகாரிகளா இருக்கட்டும், உரிச்சு எரிச்சு சாம்பலாக்கணும் அந்த படைப்புல. ஏன்னா என் மொழியை பேசுகிற, என் இனத்தை சார்ந்த, அல்லது என் மண்ணில் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்துக்கு முன்னாடி தலைமுனையும் தான் நான் சந்திரகாடு இருக்கேன். அது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. முந்திரிக்காடு. ஒரு நிலமும் ஒரு இனமும் அழிக்கப்பட்ட வரலாறு. அந்த பின்புலத்தை பாருங்க. இந்த படம் பேசும், இந்த படம் அடிக்கும், இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த கேள்வியும் வேள்வியும் பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க முடியாது, ஆள் இல்லை. ஆனால் அறம் பேசியதுனால், இந்த படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்களை நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூற்றுறதும் சரியானதா எனக்கு தெரியல. இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்க பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றுல முடியாம எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனா அந்த படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அவ்வளவு பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும் போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்துல போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு. ஆமா, இது காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு, வீர வரலாறு. அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை. எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில ஏன் நான் காடு வெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும்? ஆட்டோ சங்கர் வன்னியர் இல்லை, வீரப்பன் வன்னியர். ஆட்டோ சங்கர் எடுக்கும்போது நான் சாதியாக பார்க்கப்படலை. அனிதா வீட்டுல போராடும் போது இன்னைய வரைக்கும் என் மேல மட்டும் வழக்கு இருக்கிற நிலையிலும் என்ன சாதியா பார்க்கப்படலை. தேவர் கல்லூரியில தென்காசியில போய் மீட்டு எடுக்கும் போது எல்லா சமூகத்தையும் சேர்த்து என்ன பார்க்கல. தூத்துக்குடியில
4 என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை 6 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்துல கைது செய்யப்பட்டான். அப்ப கூட என்ன சாதியை பார்க்கல. ஆனால் ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது, அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரம், அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி, அவன் வேற ஒரு தமிழ் சமூகம். அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்க வீட்டு பெண்களை எத்தனை பேர் சிதைச்சு வன்முணர்ச்சி செஞ்சு 3 நாள் துணி கூட கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ற நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டுமிராண்டினுடைய சாதியை நான் சொல்லல. ஏன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதி. அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்த கூடாது. ஆனால் வேற ஒரு சமூகத்தவனை அவன் பேரை வச்சு, இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுக்குரிய சின்னத்தை அங்க பொறுத்து இன்னைக்கு அத அவமானப்படுத்தின நிலையில, ஏன் இது தவறு, ஒரு அற்புதமான படைப்படுத்தி ஏன் இதை செய்யணும் போது திருமண பக்கம்ல என் காது செவிடாகிற அளவுக்கு நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரன், ஒரு ஊடகவியலாளர், நீ செஞ்சது தப்பு, கௌதமன் கேட்டதுல என்ன குறை அப்படின்னு அந்த இயக்குநர்கிட்ட கேட்ட போது, ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே, ரவுடி தானே, ஏன் உங்க கௌதமன் சந்தனக்காடு எடுத்தாருல்ல, அவனுடைய வரலாறு எடுக்கட்டும், சொல்லட்டும். சொன்ன போது ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா என் இனத்தை பார்த்து, என் தமிழினத்தை பார்த்து சவால் விடும் போதே எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஐநா சபை வரைக்கும் போய் 3 முறை நின்னா, நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில கரைப்படுத்தும் போது, அந்த சமூகத்துல பிறந்ததுனாலேயே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது, ஒருத்தன் அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்க கூடாதுங்கிற மட்டுமில்ல காரணம். நான் பூசி மொழிகள்லாம் ஒரு காலமும் பேசுனதில்லை. இப்பவும் அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா, தமிழ் சமூகத்தின் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, கலிப்பேரர் சிவயம் அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மூத்த குடியில பெருங்குடி வன்னியர் குடி. அது பெருமைக்கோ தம்பட்டமாக சொல்றது இல்லை. அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூக தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது, ஒரு மாடு ஆடு நாய் கிட்ட கால் பட்டா கூட அது கத்துச்சா ஐயோ சாரி அப்படின்றோம். நம்ம ஒரு பொருள் மேல கைப்பட்டா தொட்டுக்க மாட்டோம். ஒரு சமூகமே கலருது, தப்புங்க. ஆமா நான் சொல்லுவேன், உன்னால என்ன செய்ய முடியும், ஆமா அப்படின்னு என்ன திமிரு, என்ன அகங்காரம். இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு அந்த காட்டு மிராண்டிகள் சிலைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பைய போட்டு இதே இடத்துல நான் பேசினேன். நாங்க பேசுறதுக்கு அப்புறமா அதே திமிரு, அதே கொக்கரிப்பு. அப்ப நான் சொன்னது, உனக்கு எதிரினா அந்த சமூகத்தின் தலைவர்னா, உனக்கு ஆளுமை இருக்குன்னா, ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் போகுது. ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருங்குடியா தமிழ் மொழிக்காக, இனத்துக்காக எல்லாரும் நிற்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துல அவன் யாராக இருந்தாலும் இந்த இனத்துல எந்த ஒரு சாதி பெரு சாதி இல்லை, உயர்ந்த சாதி இல்லை, எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லை. அப்படி ஒரு நிலையில நீ கொந்தளிக்கும் போது கூட திமிரா பேசுறதுங்கிறதும், அந்த சமூகம் நான் எதுக்கு தமிழுக்கு நிக்கணும், நான் எதுக்கு இனத்துக்கு நிக்கணும், நான் ஏன் ஈழத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்டு அந்த சமூகத்தை கோபப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன நியாயம் இருக்கு, உனக்கு என்ன அறம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற ஆள் நீ தமிழே இல்ல, என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன். நீ எங்கேயோ ஒரு பின்புலத்துல இருந்து நீ சொல்ற. அப்ப ஒரு இதுக்கு உள்ள இருக்கிற அரசியல் என்னன்னா, நான் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அவனியாபுரத்துல வாடிவாசல்ல போய் நின்று ரத்தம் சிந்தி போறான்னா, வெறும் மாடு மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல,
அந்த இடத்த தான் பார்க்கணும். மாட்டோட விளையாடுறது நம்மளுடைய மரபு. ஏன் நெஞ்சு, ஏன் ரத்தம், ஏன் மாடு குத்துனா ஏன் வயதான் தெரியுது. எந்த மாடு செத்த உனக்கு ஏன் பயம்? சிங்கத்தோட விளையாட முடியுமான்னு கேள்வி கேட்டா ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதில் சொல்றதுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு தான் நான் விளையாடுற வாடிவாசல்ல நின்னேன். ஏன்னா நீங்க ஜெர்சி மாடு இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் அதனுடைய மூத்திரமும் அதனுடைய சாணமும் தான். அந்த இயற்கை மாடு அந்த பால் கறந்தா தான், அந்த பாலை குடிச்சாதான் அறிவுள்ள பிள்ளைகள் வளரும். இல்லைன்னா மாடும் பன்றியும் சேர்ந்த ஒரு இனத்துல இருந்து பாலை குடிச்சா என்ன ஆகும்? அப்ப என் இனம், என் நிலமும் அழிக்கப்படுது, என் இனமும் வளராக்கப்படுது, என் நிலமும் வளராக்கப்படுது. அப்ப இன்னைக்கு நம்மாழ்வார்னு ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயத்தை பூர்த்தி அப்படி வந்துட்டு இருக்கும் போது இதுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்ச்சியை பார்க்கும் போதுதான் அடிச்சு உதச்சு இந்த மண்ணுல மீண்டும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடந்தே தீரணும்னு தான் நான் போய் அவாடி வாசல்ல நின்றது. அவன் அடி சாதா தொப்பி கட்டி இரும்பு தொப்பியோட வரும்போதும் நெஞ்ச நிமித்திட்டு போய் நின்னது, ரத்தம் சிந்தும் போது கூட சீறி பாஞ்சதுங்கிறது திமுரு இல்ல, வேற வழி இல்ல. அப்ப தமிழ் சமூகத்துல எழுச்சியோட ஒரு நிக்கிற எந்த இடமாக இருந்தாலும் அது சின்ன சமூகமா இருந்தாலும் சரி, பெரிய சமூகமா இருந்தாலும், ஆனா பெரிய சமூகமா இருக்கும்போது அவர்கள் உரிமை மறுக்கப்படுறதும், அவர்கள் அடக்கப்படுறதும், அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதும் ஒரு பெரும் சமூகத்துல நிகழ்ந்தா அவனுக்கே இப்படி நிகழ்ந்துருச்சுப்பா, நாம என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படியெல்லாம் அடங்கி கிடக்கணும், அடிமையா கிடக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல, அது வன்முறைகளுக்கு தான் மேலான வன்முறை. அப்ப நீங்க தவறும் செஞ்சுட்டு அதுக்கு மேல திமிரா நிற்கும் போது உனக்கு பதிலடியும் கொடுத்தே தீரணும். என் மண்ணுல உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா அப்ப இந்த மண்ணுல இருக்கிறவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அது திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறமாக வீரமாக இருக்கணும். இந்த படம் என் இனத்தை, என் இனத்திற்குரியவர்களை தலைநிமிர்த்தும், என் எதிரிகளை 100% தலைமுடிய வைக்கும். அதுதான் படையாண்டமாக. தவிரவும் இது மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்நாள் லட்சியமே சந்தன காடு எடுத்த முந்திரிக்காடு, முந்திரிக்காட்டுல இன்னும் ஒரு மாவீர வரலாறு இருக்கு. என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேலது பிரபாகரன் அவர்களுக்கு சமமான தோழர் தமிழரசன் வரலாறு. அந்த வரலாறு வரும்போது தெரியும். சந்தனக்காடு வரலாறு, முந்திரிக்காடு வரலாறு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் மேல இந்த பிறப்பினுடைய அர்த்தமாக நான் காத்துட்டு இருக்கிறது. நான் முன்னாடி சொன்னது போல என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வன்னிக்காடு வரலாறு எடுக்கிறதுக்கா நான் காத்துட்டு இருக்கேன். அது வரும்போது இங்கேயாவது என் இனத்தின் எதிரி தலைமுடியுமா? இந்த உலகமே தலைமுடிய போகுது. பிரபாகரன் வரலாறு வரும்போது இந்த உலகம் தலைமுடியும். ரூட்ஸ்ங்கிற வேர்கள் அது அந்த பெருநாள் கருப்பினத்தை அடக்கின வெள்ளையர்களுடைய அந்த குரூரங்களை சொன்னது. அது தொடராக 100 எபிசோடு வந்தது. 100வது எபிசோடு வரும்போது அமெரிக்காவுடைய தலைநகர்ல வெள்ளைக்காரர்கள் எல்லாம் மண்டியிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்னு சொன்னாங்க. வீரமும் அறமும் சேர்ந்த எங்களுடைய ஈழ போராட்டத்தை இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து முடிய காலம் வரைக்கும் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்துல இல்லை, எந்த இலக்கியத்திலும் இல்லை. அண்ணன் பிரபாகரனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம். இப்படி அந்த வரலாற்றை செய்யணும், அதுக்குதான் இந்த வரலாறு செஞ்சிருக்கேன். இந்த வரலாற்றை நம்ம வெல்லணும். இந்த வரலாறு நாங்க போட்ட பட்சத்தோட பல மடங்கு கூடிடுச்சு. நான் அந்த வரலாறு நேரடியாக எடுக்க முடியாது. ஆனால் 15 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கேன். ஐநா சபைக்கு போறதோட நிக்கல, மீதம் இருக்கிற எவ்வளவு தளபதிகளை சந்திக்கணும் சந்திச்சு சேகரிச்சுட்டே இருக்கு. ஆக இந்த வரலாறும் இந்த வெற்றியுங்கிறது என் இனத்திற்கான தலைமுறை. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல என்னை ஆளாக்கியவர்கள், என் மீது பேரன்பு பெரும்பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே இங்க நான் அழைச்சிருக்கேன். அது என்னுடைய அதாவது நான் நடிச்சு இயக்குனேன் மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு என்னை வச்சு படம் எடுத்து எல்லாருமே இங்க வந்திருக்காங்க, என்னை உருவாக்கணும் வந்திருக்காங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாதவங்க.
நீங்க சிவசக்தி பாண்டியன் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு. காதல் கோட்டை காலமெல்லாம் வாழ்க, காலமெல்லாம் காதல் வாழ்க, கண்ணதே தோன்றான், இந்த படம்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய நெருக்கடி. ஏன் தங்கர் பச்சான் அவர் கூட கௌதமனுக்கு கொடுக்காத என்ன டைரக்டர் ஆக்கினாரு, சொல்றது எனக்கு ஒண்ணு இது இல்லை. மோகன் பையன் ஒரு 60 படங்கள் அசோசியேட்டா செஞ்சவர், நான் உண்ணாவிரதம் இருப்பேன். அவர் சொன்ன வார்த்தை, கௌதமனை நான் கனவே கிடையாது டைரக்டர் ஆக்கிய தீர்வு சொல்லி ஆக்கினார். எல்லா நிலையிலும் என் குடும்ப வாழ்க்கை உட்பட என் கூட, அவர் கூட நான் நிற்கிறேன், அவர் என் கூட நிற்கிறார், எல்லாருமே அப்படிதான். அது மாதிரி இந்த படைப்பு ஒரு கட்டத்தில் தடைப்பட்ட போது நான் இருக்கேன், நான் கூடவே இருப்பேன்னு சொன்னேன். என்னுடைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி, முதல்ல யாருன்னே தெரியாத வையினாரு, முன்னாள் எம்எல்ஏ ராஜான்ட்டு திருப்பத்தூர் எம்எல்ஏ போன் பண்ணி சொல்லி கௌதமனை எப்படி சொல்லிவிட்டேன்னு சொல்லி என்னை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னாரு. திரும்ப இது எந்த குரல்னு எனக்கு தெரியல, ஏன்னா இவங்க போன வையினவரை போன நாளையா பதிவு பண்ணிருக்கிறேன். நேரா வந்தவர் எவ்வளவு வேணும்னு கேட்டாரு, ஒரே நேரத்தில் 2 பண்ண போனோம் அப்படின்னாரு. ஒரு கட்டத்துல நிற்கும் போது அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு பெரும் பொருட்செலவு. ஏன்னா நினைச்சதை எடுக்கணும், நான் கொஞ்சம் வளர்ச்சதாக நினைக்கிறேன். கடைசி கட்டத்தில் ஐயா சரவணராஜ் அவர்கள் ஒவ்வொரு மூலையும் அதை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்துருச்சுல, அடுத்த கட்டம் நான் பாத்துக்கிறேன், செய்யுங்க, நல்லா செய்யுங்க. இந்த விழாவை கூட சத்தியந்திரங்களை வைக்கணும்னு சொன்னவர் என்ன செலவா பாத்துருங்க அப்படின்னு. ஆனா அது வேலை நேரமாக காலை நேரத்துல தான் தராங்க, இந்த அரங்கம் பத்தாது அப்படின்னு. ஆனா இப்படி நீங்க செல்வா மாஸ்டர் என் கூட பிறக்கலன்னு நான் நினைக்கிறேன். முதல் முறையாக இந்த கதையை சொல்றேன். சார் சீனா நல்லா இருக்கு சார், ஸ்கிரீன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்த்து போயிட்டாரு. எவ்வளவு உங்களுக்கு மாஸ்டர் சம்பளம் வெளியே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய சம்பளம் ஒரு நாளைக்கு. உண்மையா சொல்றேன், அந்த ஒரு நாள் சம்பளம் கூட முழுசா நான் கொடுத்துறேன்னு தெரியாது. ஆனா எவ்வளவு 25 நாளைக்கு மேல இந்த படைப்ப ஒரு நெருப்பு தகிக்கிற அந்த காட்சி. ஏன்னா எனக்கு வெறி, நேர்ல சண்டை போடுறதே மரபுல இருக்கிறது வைங்க, காட்சியாங்கிறது நான் விஜயகாந்தோடைய அவரை பார்த்துதான், சிவப்பு மொழியை பார்த்தா எங்க அப்பா கம்யூனிஸ்ட் போராளி, அதை பார்த்துதான். ஆக இந்த அவர் என்னை பயன்படுத்தினதும், நான் அவருக்கு எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டதும், அவர் என் கூட செஞ்சு கொடுத்துட்டு எப்ப சார் எப்ப ரிலீஸ் சார், எப்ப பணம் வரும்னு ஒரு நாள் கேட்டது. அது மாதிரி தேஸ் மாஸ்டர் யார சொல்றது, யார விடுறது. கிங்ஸ்லி என்னுடைய நண்பன், அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்க்கல. இப்ப நண்பன் அப்படி ஒரு நண்பனை பார்க்க முடியாது. கிங்ஸ்லி சமுத்திரக்கணி என்னுடைய 30 வருஷ கால நண்பன். என்ன நண்பன் செய்யணும், நான் வரேன், என்ன எதுவுமே கேட்கல, நீ தப்பா எடுக்க மாட்டேன். நான் சொன்னேன், இது சாதிய படமாக தெரியும், படம் முடியும் போது இது தமிழ் சாதி படமாக முடியும். ஏன்னா இங்க சாதிய மர மனிதனை நினைவு சொல்லிதான் இந்த மொழிக்கும் நிலத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் 50 வருஷமா அடிமைப்படுத்த ஆண்டுட்டு இருக்கு. அதுக்காக சாதியை நான் நினைச்சு தூக்கி புடின்னு சொல்லுவேன். உன்னை மறக்க சொல்றவன் நீ என்ன சாதி அவனை கேட்கக்கூடாதுன்னு தான் அவன் உன்னை மறக்க சொன்னது. நீ சாதி எல்லாம் உன்னால எந்த காலத்தையும் மதத்தை விடு சாதி விடுனா உடனே விட்டுறாங்களா? எவனா கூட சொல்லுங்க, மதத்தை விடுங்க எவனா சொல்லுங்க, எவன் கேட்பான்? எவனுமே கேட்க மாட்டான். சாதி விடுங்கன்னு சொல்லுங்க, கை தட்டுவான். எந்த சாதி விட மாட்டான். என்னன்னா என் மாமா வீட்டுக்கு சொந்தத்துக்கு கல்யாணம் போயிருந்தாங்க, என் அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க, யாரு பொண்ணு கொடுக்குறது, எங்க சொந்தத்துலதான் ஒருத்தர். அப்புறம் என்ன சாதி எங்க ஒழியது, எங்க ஒழிச்சிங்க? நீங்க ஒழிக்க ஒரு காலமும் முடியாதுங்கிறது அது சாத்தியப்படுத்தலாம் ஒரு அறமான அரசு வரும்போது. ஆனால் ஏற்றத்தாழ்வு பார்க்கிற மனநிலையை அடியோடு வெட்டி வீழ்த்தணும். எனக்கு இவன் கீழானவன், எனக்கு மேலானவன் இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரும் என் சகோதரன். இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிருக்கேன், உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுகிறாங்க இந்த படம். அது அவனுடைய அடையாளத்தோட சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே எண்ணிக்கையில் குறைவானவர்கள் எப்பொழுதும் தவறான இருக்கக்கூடாது. அவனை ஒழிக்கிறா ஒழிக்க முடியாது. ஆனால் எண்ணிக்கை பெரும்பான்மை இருக்கிறவர்களுடைய மனசுல இருக்கிற அழுக்கை அகற்றாமல் இங்க ஒரு சமூக நல்லிணத்தை ஏற்படுத்த முடியாது. அந்த உண்மை தெரியாத எவனாவது நான் ஒழிக்கிறேன்னா எவன் ஒழிச்சான்? ஏன் 50 வருஷமா ஒழிக்கல? சாதிய மர மனிதனை நினைவு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை எங்ககிட்ட கொடுத்தா ஒழிச்சிடணும்னு எவனை ஒழிச்சிருக்கான்?
தமிழ் சாதி உரிமைகளை ஒழிச்சிருக்கோம். இன்னும் ஏன் நம்ம இடஒதுக்கீடு கேட்கிறோம்? இன்னும் ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்கிறோம்? ஏன் நடத்த மாட்டேன்? நீ யாருக்கு உனக்கு தெரிஞ்சிடும், எங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க உட்கார முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யார் யாருக்கு என்ன பங்கோ அந்த பங்கீடு நடக்காமல் தமிழ் சமூகம் அமைதியும் கூடாது, உரிமையும் கிடைக்காது. அதற்கான அடையாளமாக தேவைப்படுற இடத்துல நான் சொல்லிக்கூட ஒழிய நான் அதுக்கு மேல விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆக இந்த படைப்பு பழையாண்ட மாவீரா, இன்னைக்கு நான் இங்க எல்லாரையும் சொன்னேன். என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சீமான் அவர்கள் எந்த ஒரு விடயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணியா கூட இருக்கும். தமிழ் தேசியத்துக்கு ஏன் 2 சாதி, 2 கட்சி, தமிழ் பேரரசு ஒண்ணு, நாம் தமிழர் ஒண்ணு. அவருக்கு போது நீ ஆரம்பிச்ச எத்தனை திமுக கட்சி, திராவிட கட்சிகள், எத்தனை கட்சிகள்? தமிழ் இனத்தை காக்க, தமிழ் மண்ணை காக்க திசைக்கு ஒரு தலைவன் தேவை. திசைக்கு ஒரு தலைவனை தமிழ் சமூகம் உருவாக்காமல் ஒருத்த வீழ்ந்த இன்னொருத்த எழுணும். தேவைப்படும் போது எப்படி அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா, ஒரு ஆபத்துனா அத்தனை பிள்ளைகளும் ஒன்று கூடி நிற்கிறோம். அப்படி நிற்காமல் தமிழ் சாதிகளையும் தலைவன் தேவை. இது இழிவாக, கேவலமாக, உதரக்கமாக பேசுகிற கூட்டத்திற்கு அதை பத்தி நான் கவலைப்படல. அது அவசியமும் இல்லை. அது ஈனத்தனமான பிறவிகள். தன் சமூகத்தை காக்க ஒவ்வொரு சமூகத்திலும் தலைவன் தேவை. அத்தனை தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து நின்று தமிழகத்தை இது என் நிலம், இது என் தாய் நிலம், இது என் தாய்மொழின்னு ஒன்று சேராம ஒரு காலமும் விடியல் கிடைக்காது. இன்னைக்கு உன்னை சாதியை பிரிச்சு வச்சுட்டு என்ன செய்யலாம்? விலை கூட்டு வாங்கடா, இந்த சாதி நான் எடுத்துக்கிறேன் திமுக, இந்த சாதி அதிமுக நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். என்ன ஈனத்தனம்? சாதி ஒழிச்ச நீ சாதி தலைவர்கள் எல்லாம் விலை பேசுவாங்க, பொட்டி கொடுப்ப, சீட்டு கொடுப்ப, அப்புறம் நீ பிரிச்சு வச்சுறியா? அப்புறம் எங்களுக்கு சரி வாங்குறிய ஆள விலைக்கு வாங்குறிய, அவனுக்கு பதிவு கொடுக்குறியா? என்ன ஐயா கேட்கணும்? ஒரு குரல் எழுந்தது, கூட்டணி கூட்ட ஆட்சியில பங்கு வேணும்னு. இது இப்ப இல்ல, முன்னாடி எல்லா தலைவர்களையும் அடக்கிட்டாங்க. ஆட்சியில பங்கு விட்டா என்ன ஆகும்? அவன் சமூகத்தை வளர்த்துட்டே இருப்பான். இப்ப என்ன, உனக்கு போட்டி வேணும், இங்க போயிரு. என்ன ஐயா கேட்கணும்? அது இனிமே நடக்க கூடாது, இது நடக்காது. இது இந்த படம் தமிழ் சமூகத்தினுடைய பேராயுதம். இப்படி எல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்கும் போதுதான் அது எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொன்னது போல ஏன் 2 கட்சி நாங்கள் எப்போதுதான் மேடையில் சந்திக்கிறோம். எப்ப தேவையோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நான் விழும்போது ஒரு காலமும் அவர் வேடிக்கப்பட மாட்டார். அவர் விழும்போது அல்லது அவர் வீழ்த்தப்படும் போது அவன் எவனாக இருந்தாலும் இல்ல எவனாக இருந்தாலும் நான் போய் நிற்போம் முதல்ல. இந்த தமிழ் சமூகம் விழும்போது தேவனா இறுக கைப்பற்றி அவரோட மட்டும் இல்ல இன்னும் தேவையானவர்கள்லாம் ஒரு நேரத்துல காலம் ஒன்று சேர்க்கணும். என் இனத்தின் எதிரிகள் இந்த மண்ணில இருந்து ஓட ஓட அடிச்சு விரட்டாம இந்த மண் இந்த இனம் தலை நிமிராத எங்கள் தலை சாய